தலை தூக்கி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இதற்கான மாற்று என்ன, இதை எப்படி நாம் எதிர்கொள்வது, இதற்கு கிறிஸ்தவர்கள் எப்படி பதிலளிப்பது என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக நோக்கமாக இருக்கிறது. பல நண்பர்கள் எங்களோடு பயணிக்கிற பல நண்பர்கள் பல நேரங்களிலே எங்களிடம் கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் தமிழர்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஏன் பிரிக்கிறீர்கள் என்று பல நேரங்களிலே கேட்டிருக்கிறார். நான் அதற்கு பல நேரங்களில் பதிலும் சொல்லி இருக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு தன்னை தமிழர் என்று அடையாளம் காண்கின்றவர்களுக்கு மதமோ சாதியோ அவர்களுக்கு தடையாக இருக்காது. இன்றைக்கு நாம் தமிழர்களை பயணிக்கின்ற தம்பிமார்கள் அனைவருமே தன்னை தமிழராக அடையாளம் கண்டவர்கள். அதனால் அவர்களுக்கு சாதியும் மதமும் ஒரு பொருட்டு கிடையாது. ஆனால் அதே நேரத்திலே இந்த தமிழகத்தில் ஏறத்தாழ 12.5 விழுக்காடு இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தன்னை தமிழராக உணராமல் தன்னை கிறிஸ்தவராக மட்டுமே பார்க்கின்ற இந்த 12.5 விழுக்காடு ஓட்டுக்களை வைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த திமுக செய்கின்ற அரசு அட்டூழியங்கள் என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இவர்கள் தங்களை கிறிஸ்தவர்களாக மட்டுமே பார்க்கிறார்கள், தங்களை தமிழர்களாக பார்ப்பதில்லை. அதனால் அவர்களை இன்றைக்கு நாம் சென்று சேர வேண்டிய, அவர்களை தமிழர்களாக சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை என்பது இன்றைக்கு நம்முடைய அரசியல் சூழலில் எழுந்துள்ளது என்பதனுடைய நோக்கத்தை அண்ணன் சீமான் அவர்களிடம் ஏற்கனவே பேசி, அதனால் இந்த ஒரு முயற்சியை செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பேசினோம். அதற்கு அண்ணன் சீமான் அவர்களும் இது நல்லதுதான், கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த கருத்தியலை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது ஒரு தளமாக இருந்தால் மகிழ்வாக இருக்கும் என்று சொல்லி அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையிலே இந்த உரையாடல் நிகழ்ச்சியை முதலில் சென்னையில் செய்தோம், இப்பொழுது திருச்சியில் செய்கிறோம், அடுத்து முக்கியமான நகரங்களில் எல்லாம் செய்யலாம் என்று இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, தற்பொழுது விஜய் அவர்கள் நடத்திய ஒரு அரசியல் மாநாட்டிற்கு தூத்துக்குடி மறை மாவட்டத்திலிருந்து ஒரு பாதிரியார் ஒரு ஃபாதர் தன்னுடைய பங்கில் உள்ள இளையோர்களை அழைத்து சென்றிருக்கிறார். அந்த இளையோர்களை அழைத்து சென்ற அந்த கூட்டத்திலே ஒரு தம்பி அந்த ஃபாதரிடம் கேள்வி கேட்டிருக்கிறார். சாமி, எதற்காக இந்த விஜய் கூட்டத்திற்கு நீங்கள் எங்களை கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அப்பொழுது அந்த தந்தை சொன்னாராம், அவர் கிறிஸ்தவர், அதனால்தான் நாம் அவருடைய கூட்டத்துக்கு நாம் போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பொழுது அந்த தம்பி இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறார். அவர் கிறிஸ்தவர் என்பதற்கான ஆதாரம் என்ன இருக்கிறது? அவர் என்னைக்கு கோயிலுக்கு வந்தாரு, என்னைக்கு பூஜைக்கு வந்தாரு, என்னைக்கு தன்னை கிறிஸ்தவன் என்று அவர் அடையாளப்படுத்தினார், எந்த இடத்திலாவது அவர் கிறிஸ்தவன் என்று சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்ட உடனே அந்த சாமியார் அவர் முகம் கொஞ்சம் மாறி இருக்கிறது. மீண்டும் ஒரு கேள்வியை இந்த தம்பி கேட்டிருக்கிறான். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, அப்படி என்று சொன்னால் இந்த விஜய் என்று சொல்லப்படுகின்ற இந்த நடிகர் இதுவரை கிறிஸ்தவ மதிப்பீடு எதையாவது ஒன்றை அவர் நம் மக்கள் மத்தியிலே வாழ்ந்து காட்டியிருக்கிறாரா? ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் வாங்கி கொண்டு இதுவரை இந்த தமிழகத்து மக்களுக்கு எதுவுமே செய்யாத ஒரு நடிகர் கிறிஸ்தவர் என்பதற்காக நீங்கள் இந்த தம்பிகளை எல்லாம் அழைத்துட்டு போய் அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, சாமி, இதை விட RSS மோசம் இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறார். RSS அதை தானே செய்கிறது. மதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதற்கும் நீங்கள் அரசியல் செய்வதற்கு என்ன வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லி அந்த தம்பி கேட்டிருக்கிறான். கேட்ட உடனே அந்த பையங்க எல்லாரும், கூட இருந்த பையங்க எல்லாரும் சாமியாற்ற கொஞ்சம் முறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த செய்தி எனக்கு வந்தது. அப்பொழுது அந்த தம்பியை கூப்பிட்டு நான் பேசினேன். அவன் நாம் தமிழர் தம்பி. அந்த கேள்வி கேட்டது நாம் தமிழர் தம்பி. அவன் கிறிஸ்தவன் தான், அவன் கத்தோலிக்க கிறிஸ்தவன் தான். ஆனால் கேள்வி கேட்டவன் நாம் தமிழர் தம்பி.
என கேட்ட போது உண்மையிலே உற்சாகமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, இதைதான் நாங்கள் எதிர்பார்த்தோம், இதைதான் நாங்கள் கனவு கண்டோம். அந்த கேள்வியை கேட்பதற்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் இப்பொழுது மக்கள் எழுந்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லுகிற போது உண்மையிலே இதுக்கு தானடா ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு வந்து நிற்கிறது. அதை இன்னும் விரைவுபடுத்த வேண்டும். இதே திருச்சியிலே சென்ற 21வது ஆண்டு தேர்தலுக்காக இந்த திருச்சியிலே கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற திருச்சபை தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே வந்து, இங்கே திருச்சபை இந்த தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை வைத்தார்கள். அது மிகவும் ரகசியமான கூட்டம். ஏன்னா எங்களே மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறோம், நாங்க ஏதாவது செய்வோம்னு பயந்து போய் ரகசியமான கூட்டம். ஆனால் எல்லா மறை மாவட்டத்திலிருந்து வந்திருந்தார். நாங்கள் ஒரு 20-25 பேர் வந்திருந்தோம் அந்த கூட்டத்துக்கு. வந்த உடனே அப்போ இந்த தேர்தலில் யாரை நம்ம ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச்சு வருகிறது. அப்பொழுது அந்த ஒருவர் அதிலே முன்மொழிகிறார். என்ன முன்மொழிகிறார்? நாம் மதவாத சக்திகளுக்கு துணை போகக்கூடாது, அதனால நாம் மதவாதத்தை ஆதரிக்காத சக்திகளோடு நாம் நிற்க வேண்டும் என்று பொத்தம் பொதுவாக சொல்லுகிறார். அப்பொழுது நாங்கள் கேட்கிறோம், அப்போ தமிழகத்திலே மதத்தை ஆதரிக்காத சக்தி எது அப்படின்னு கேட்டா, அதுக்கு பக்கத்துல ஒருத்தர் திமுக அப்படின்னாரு. ஏன் முட்டாப்பல, அதுல முஸ்லீம் லீக் இருக்குடா, அதுல முஸ்லீம் லீக் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அது எப்படி மதவாதத்தை ஆதரிக்காத கட்சியாக இருக்க முடியும் அப்படின்னு அங்க ஒரு கேள்வியை கேட்டோம்ல, அங்க எல்லாம் சைலண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு மேல அவங்களால என்ன செய்ய முடியல, பேச முடியல. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க விடுறதா இல்ல, கடைசி வரை சண்டை போட்டு கோயில்ல நீங்கள் அறிவிக்க கூடாது, அப்படி அறிவிச்சீங்கன்னா உங்களுக்கு அடி விழும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்தோம். அன்றைக்கு ஆயர்களை பிரித்து ஆயர்கள் எல்லாரையும் ஓட ஓட விட்டு சாப்பிட முடியாம ஆக்கி, ஆனால் இந்த தேர்தலில், வருகின்ற தேர்தலில் அதை நாம் முன்பாகவே செய்து ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவையும் இன்றைக்கு வந்து நிற்கிறது. அதனால்தான் இது போன்ற கூட்டங்களை நாம் கிறிஸ்தவ மக்கள் வாழ்கின்ற பகுதியிலே நாம் நடத்தி ஆக வேண்டும், அவர்களுக்கு உண்மையை சொல்லியாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மீண்டும் அதை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். ஏன்னா நேரம் இல்லை, அண்ணனும் இன்றைக்கு சென்னைக்கு போய் சேர வேண்டும். ஒரே ஒரு விஷயம்தான், அந்த விஜயிலிருந்து ஆரம்பித்து நான் முடித்து விடுகிறேன். அந்த விஜய் என்பவர் இதுவரை இந்த கிறிஸ்தவன் என்பதற்காக மக்களுக்காக ஏதாவது ஒரு விதத்தில் அவர் மக்களுக்காக கூட நின்று இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா, அது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இல்லை என்பதுதான். அது உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு மக்கள் பிரச்சனைகளுக்காக, இயற்கையை அழிப்பதற்கு எதிராக, அல்லது மக்களுடைய நல்வாழ்வுக்காக, மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நிற்கின்ற ஏன் சீமானை உங்களால் ஆதரிக்க முடியவில்லை என்ற கேள்வியை இன்றைக்கு மக்களை கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். அன்றைக்குரியவர்களே, விஜய் வந்தது ஒரு வகையிலே நமக்கு நல்ல பலன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அதை கேள்வி கேட்கின்ற அளவுக்கு மக்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். அதனால்தான் இன்றைக்கு இந்த சூழலில், நம்முடைய இந்திய அரசியல் சூழலிலே, நம்முடைய இந்தியாவில் நாம் முன்னெடுக்க வேண்டிய அரசியல் என்பது இனதேசிய விடுதலை மட்டும்தான் இந்த இந்தியாவினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டதனால், அதை மிக தெளிவாக நாம் சிந்திப்பதனால் இன்றைக்கு அந்த அரசியலை முன்வைத்து இன்றைக்கு நாம் எல்லோரும் களபாடுகின்றோம். இன்றைக்கு இருக்கின்ற இந்த திருச்சபை, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், நான் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே ஆண்டவர் இயேசுவை நீங்கள் நம்புகிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவை உங்கள் மீட்பராக ஏற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுதான் இந்த உலகத்தை படைத்தார், பாதுகாக்கிறார், வழிநடத்துகிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கான, அந்த காரியத்தை இந்த பூமியிலே நிகழ்த்துவதற்கான ஒரு அரசியலை,
ஒரு வாழ்வியலை இன்றைக்கு நாம் தேர்வு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த தேர்வை இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியானது நமக்கு முன்பாக வைக்கின்றது. அவர்கள் வைப்பது என்ன? உயிர்மை நேய அரசியல். இந்த உயிர்மை நேய அரசியலை இன்றைக்கு நம்முடைய திருச்சபையினர் முன்னெடுத்தோம் என்று சொன்னால் இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிற்கே நாம் ஒரு மாற்றாக அமைவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, அதற்காக கிறிஸ்தவர்களாகிய நாம் அருள் கூர்ந்து எல்லோரிடமும் பேசுவோம், எல்லோரிடமும் நாம் இந்த செய்தியை பரப்புவோம். நம்முடைய இந்தியாவை அல்லது தமிழகத்தை நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாக மாற்றுவதற்கு நாம் உழைப்போம், ஜெபிப்போம் என்று கேட்டுக்கொண்டு இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும், குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். பழைய ஏற்பாட்டில் கோலியாத்தை கவட்டை மற்றும் கல் கொண்டு கோலியாத்தின் நெற்றியின் மீது அடித்து சிறுவனாக இருந்த தாவீது போல பணம், பதவி, அதிகாரம் என்று தங்கள் கையில் வைத்துக்கொண்டு அரசியலிலிருந்து தமிழனை வெளியேற்றி 3/4 நூற்றாண்டு காலமாக களத்தில் நிற்கும் திராவிடத்தின் எதிர்த்து ஒரே பேராயுதமாக தாவீது போல் நின்று நிற்கும் எமது அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டும், நேரமாகிவிட்டது. அதனால் உங்களுடைய கேள்விகளை சுருக்கமாக ஒவ்வொருவராக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேள்வி கேட்கிறவங்க கொஞ்சம் கையை தூக்குங்க. தோத்திரம் நான் பழனியிலேருந்து வந்திருக்கேண்ணா. உங்கள்ட்ட ஒரு சின்ன 2 கேள்வி. இப்போ கிறிஸ்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடுல இல்லைண்ணா, இடஒதுக்கீடு கொடுக்கல, உள் இடஒதுக்கீடு. நீங்கள் எல்லாருக்கும் பேசுறீங்க, இப்போ பட்டியல் வெளியேற்றத்துக்கு கூட பேசியிருந்தீங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவர்களுக்கான உள் இது ஒதுக்கீடை யாருமே பேசலைங்கண்ணா. இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருக்காங்க, பிற்படுத்த வகுப்புல இருந்து 3.5 கொடுத்துருக்காங்க. கிறிஸ்தவர்களுக்கு இதுவரைக்கும் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கல. அதை யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. இங்க இருக்க சாமியார்களும் பேச மாட்டேங்கிறாங்க. இதனால வரைக்கும் சாமியார் எந்த சாமியார் பேசுறது இல்லைங்க. ஒரே ஒருத்தர் இருந்தார், அவர் அப்பாவோட அப்பாட்ட பேசிட்டு போயிட்டாருங்க. எஸ்ரா சர்க்கம்னு ஒருத்தர் இருந்தார், அப்பாவோட அப்பாட்ட பேசிட்டு அவரோட தேவையை நிறைவேற்றிட்டு போயிட்டாருங்க. இதை பற்றி உங்களோட கருத்துங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க, 2வது கேள்வி. சபைகள்ல அரசியல் இருக்குதுங்க, அது எனக்கு நல்லா தெரியும். நான் கத்தோலிக்குங்கிற வரையில சொல்றேன். சாமியார்கள்ட்டையும் அரசியல் இருக்குதுங்க. ஆனா சாமியார்கள் ஏன் மக்களை அரசியல் படுத்த மாட்டேங்கிறாங்க? சாமியார்களோட வேலையே சீடர்கள் செய்யற வேலையத்தை இப்ப சாமியார்கள் செய்யறாங்க. ஆனா இந்த சாமியார்கள் மக்களுக்கு அரசியல் படுத்தவே மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. அத சாமியார்ட்ட தான் கேட்கணும், அண்ணங்கிட்ட கேட்க முடியாது. என்னுடைய உள்ளம் நிறைந்து வாழ்கிற என் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இந்த நிகழ்வில் உங்கள் எல்லோரையும் ஒரு சேர சந்திப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என்னிடத்தில் வைக்கப்பட்ட கேள்வி, அது கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு ஒரு வருத்தத்துக்குரியது தான். இவ்வளவு காலமா நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தணுமோ அவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்காம வாக்கே செலுத்தாத இது ஏன் இடஒதுக்கீடு தரல அப்படின்னு கேட்கறது, அதுக்கு என்ன, அதுக்கு நேரம் இல்லை. நாம வர்றோம், எல்லாருக்குமான இடத்தை பகிர்ந்து கொடுக்கிறோம்.
அதுக்கு தான் சமூக நீதி கோட்பாட்டை முன்வைத்து சாதி வாரி குடிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பும்னு பல போராட்டங்களை சேர்ந்து மட்டும் மறுபடியும் வட மாவட்டங்களில் செய்ய இருக்கோம். இவர்கள் செய்ய மாட்டார்கள். இவர்கள் குடிவாரி கணக்கை எடுக்க மாட்டார்கள். எடுத்தால் தமிழர் அல்லாதவர்கள் பன்னெடுங்காலமாக இங்கு அதிகாரத்தில் இருப்பது வெளியே தெரிந்துவிடும். அப்ப அது அவர்களுடைய அதிகாரத்திற்கு ஆளுமைக்கு ஆபத்து என்பதாலே அவர்கள் எடுக்க மாட்டார்கள். இஸ்லாமியர்களுக்கு 3.5 இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்பது கொடுக்கப்பட்டிருக்கான்னா அது இல்லை. அது மாதிரி இதுல எல்லாருக்கும் உரிய இட ஒதுக்கீடு கிடையாது. இடப்பகிர்வு உரிய பங்கீடு நம்முடைய ஆட்சியில் உறுதியாக கொடுக்கப்படும். இதை இறைமகன் இயேசுவின் மீது ஆணையாக நீங்க ஏத்துக்கலாம். இது நீங்க என்ன அப்படி அன்னைக்கு சொன்னிய திருச்சியில நீ ஏன் செய்யலைன்னு நீங்க கேட்கலாம், ஒரு நாள் கேட்கலாம். அது நம்ம உறுதியா செய்வோம். அது நம்ம கோட்பாடுகளில் கொள்கை முடிவில் நிலைப்பாட்டில் அது ஒன்றா இருக்கு. அப்புறம் நீங்க அருள் குருமார்களுக்கு இடையில அருள் தந்தைகளுக்கு இடையிலே அரசியல் இருக்குது, ஆனா மக்களை அரசியல் படுத்த மாட்டேங்கிறாங்கன்னு. மக்களை அரசியல் படுத்தணும் தான் என்னுடைய மதிப்புமிக்க ஐயா மைப்பா ஜெயஸ்ராஜ் அவர்களும் என்னுடைய தம்பி இதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து செய்யறாங்க, இந்த வேலையை செய்யறாங்க. அது இவ்வளவு பெரிய முன்னெடுப்பு என் உடன் பிறந்தார்கள் செய்யறது காரணம் எப்படியாவது என் இன மக்களை அரசியல் படுத்திடணுங்கிறது தான். பாவு மகிழன், நம்முடைய சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் தம்பி, என்னுடைய தங்கை டயானா எல்லாரும் சேர்ந்து இதை பெரும்பாடு நம்ம பார்க்குற எங்கிருந்தோ இங்க வந்திருக்காங்க. காரணம் எப்படியாவது அரசியல் படுத்தணும். ஏன்னா என் அன்பு மக்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ளணும், அரசியலை விட ஆகச்சிறந்த இறைப்பணி ஒன்று இருக்கவே முடியாது. நீங்க நல்லா கணிச்சு, அரசியலை தாண்டிய ஆகச்சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை. அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை. அரசியலை தாண்டிய கல்வி ஒன்றும் இல்லை. ஏன்னால் இந்த மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையும் தீர்மானிப்பது அரசா இருக்கு, அரசை தீர்மானிப்பது அரசு இயலா இருக்கு. அப்ப அந்த அரசு இயலை கற்கணும். எனவே அரசியல் அறிவியல் புவியியல் போல ஒரு வாழ்வியல், அதை புரிந்துக்கணும். அது கொஞ்சம் காலம் கடந்துருச்சு. இருக்கிற காலத்தை பயனுள்ள காலமாக ஆக்கணும். அது ஒரு பட்ட அறிவுன்னு கூட வச்சுக்கலாம், பட்டு தெளிந்தோம் தெரிந்தோம்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இனி வரும் காலங்களை எப்படி செய்யறதுங்கிறது தான் இந்த முயற்சி. சென்னையில நடந்தது, இது தொடருது. இந்த 26 தேர்தலுக்குள்ள இன்னும் பல இடங்களில் கூடுவதாக முடிவு செஞ்சு இருக்கு. அதனால அரசியல் யாரோ ஒருத்தர் அரசியல் படுத்தணும்னு நினைக்காம நீங்க சந்திக்கிற மனிதர்களை, நீங்கள் சார்ந்த உங்கள் சொந்தங்களை முதலில் அரசியல் படுத்துங்கள், சரியாயிரும். அண்ணா வணக்கண்ணே. அண்ணா வணக்கண்ணே. நான் திருவையாறுலேருந்து வரேண்ணே. பலரால் ஏமாற்றப்பட்ட சமூகம் இந்த சமூகம். கிறிஸ்துவ மதத்தை தழுவுன பாவத்துக்காக தான் அண்ணன் சொன்னது தான் 70 ஆண்டு கால போராட்டம் இது. இந்த மக்களை அந்த அட்டவணை ஆதி தமிழ்குடி மக்களை அட்டவணை பட்டியலில் சேர்க்கணுங்கிற கோரிக்கை, இதை நாம் தமிழர் கட்சி இந்த மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்குமா? வருகின்ற தேர்தல் அறிக்கையில கிறிஸ்துவ மதம் தழுவிய ஆதி தமிழர்களை பட்டியல் இனத்தில சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை இடம்பெறுமா? இது நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னென்ன? ஏற்கனவே திருச்சியில நான் வழக்குக்கு வரும்போது ஒரு சகோதரர் என்னிடத்துல மனு கொடுத்து முறையிட்டார். அது குறித்த விவாதம் ரொம்ப நாளா போயிட்டு இருக்குது. அது என்னன்னா, நம்ம சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை தொடைத்தெறியதான் வெளியிலே வர்றோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்று வெளியில வந்தோம். அப்படி வெளியில வரும்போது 42 தொகுதி ஆதி தமிழ் குடிகளுக்கு இருக்கு. அது தேவேந்திரர், பறையர், எஸ்டிக்கு 2 இருக்கு, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடி மக்களுக்கு. அதுல என்னன்னா 44 தொகுதி அரசியல் அமைப்பு கொடுத்திருக்கு, அரசியல் அமைப்பு நமக்கு தந்திருக்கு. அதுல இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதி தமிழ் குடிகள் சாதிய தீண்டாமை கொடுமையிலிருந்து வெளியேற கிறிஸ்தவத்தை ஏற்றதுனாலே அவங்க தனி தொகுதியில, இந்த சிறப்பு தொகுதியில போட்டியிட முடியாது. அவங்க பிசிக்கு வந்துடுறாங்க. அந்த பிசிக்கு வந்த மக்களை யாரும் பொது தொகுதியிலேயே நிறுத்துறது இல்லை.
ஆனா நாம நிறுத்துறோங்கிறத நீங்க கவனிக்கிறது இல்ல. அதான் இங்க இருக்கிறது. அந்த கோரிக்கைக்கு இப்ப நம்ம தமிழ்நாடு சட்டசபைக்குள்ள ஒரு விவாதம் நடந்தது. தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு மதத்தை ஒரு சமயத்தை தழுவியதாலேயே அவர்களுக்கு இருக்கிற இந்த தனி தொகுதி வாய்ப்பை இழக்கக்கூடாது, அந்த சிறப்பு தொகுதியை கொடுக்கணும்னு வந்தது. அதை அவங்க நிறைவேற்றல. ஆனால் நாம் அதை நிறைவேற்றுவோம், அதுல ஒரு இது இல்லை. ஆனால் அது நிறைவேறும் வரை அவங்க நிராகரிக்கப்படாமல் இருக்க நம்ம ஆதி தமிழ் குடிகளுக்கு நிறைய பொது தொகுதிகள் கொடுக்கிறோம். கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட தமிழ் குடி ஆதி தமிழ் குடிகளுக்கு இந்த முறை குறிப்பா எல்லாரும் அறிகிற மாதிரி ஒரு பொது தொகுதியை கொடுக்கிறோம். நீங்க கொடுக்குறோம். அது இதெல்லாம் ரொம்ப சின்ன பிரச்சனை, சரி பண்ணிடுவோம். அறிக்கையை 60 வருஷமா கொடுத்து முதுக சொரிஞ்சுட்டு தான் இருந்தீங்க நீங்க. அறிக்கையை கொடுத்துட்டு செயல்படுத்தலாம் என்ன பண்ணீங்க? அறிக்கை எத்தனை அறிக்கை இந்த கட்சிகள் அறிக்கை நான் உங்களுக்கு தர, எத்தனை அறிக்கை தர? தமிழ் ஒரு அரசியல் இயக்கம் தேர்தல் அறிக்கைன்னு இல்லாமல், எலெக்ஷன் மேனிபெஸ்டோன்னு இல்லாம ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு, ஆட்சி எப்படி நடக்கும்னு கொடுத்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்த முறை ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு அது அச்சில மட்டும் இல்லாமல் இது போல நான் நின்று கொண்டு காட்சியில் போட்டு காட்டுவேன். இப்ப எங்க ஆட்சியில நாடு எப்படி இருக்கு பாத்தீங்களா? எப்படி எல்லாருக்கும் வேலை கிடைக்குது பாத்தீங்களா? எப்படி குடிக்க தண்ணியை கொடுக்குறேன் பாருங்க, எப்படி வேளாண்மை செய்யறேன் பாருங்க, எப்படி வேலை வாய்ப்பை பெருக்கிறேன் பாருங்க, எப்படி சாலை போடுறேன் பாருங்க, எப்படி மின் உற்பத்தி விநியோகத்தை செய்யறேன் பாருங்க, குடிக்க எல்லாருக்கும் எப்படி தண்ணி கொடுக்குறேன் பாருங்கன்னு படம் போட்டுக்கன்னு. நீங்க படம் பார்த்து கெட்டு போன சமூகம்ங்கிறதுனால உங்களுக்கு இனிமே உள்ள போய் நடிக்க முடியாது. அதனால படத்தை போட்டு காட்டிடலான்னு முடிவு பண்ணி அது திட்டத்தில் இருக்கு. உறுதியா செய்யும். எல்லாரையும் நம்பிட்டீங்க, ஒரு தடவை இந்த அண்ணனை நம்புங்க. அண்ணனை மனிதாபிமானத்தோடு திருச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். வயதில் மூத்தவர் என்பதோடு கூட அண்ணனை வரவேற்கின்றோம். நீங்க ஒரு வீடியோவில் எங்க பேசிங்க தெரியல, ஒரு இடத்துல பேசிங்க, அது வாட்ஸ்அப்ல கிறிஸ்தவர் மத்தியில பரவி, அதாவது என்ன அப்படின்னா பவுலடியார் கிறிஸ்துவுக்கு முன்பாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவரு அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. அப்ப என்ன கிறிஸ்தவர் மத்தியில அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் பவுலடியார் வராரு. அப்ப இந்த மாதிரி அதை திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கரேஜா பேசுறாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க, அது கிறிஸ்தவர் மத்தியில ஒரு இதா இருக்கும். அடுத்தபடியா என்னன்னா, இப்ப மதவாத கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா, மதவாத கட்சியை எதிர்க்கணும்னு சொன்னா இது போல சின்ன சின்ன கட்சிகள் அந்த பெரும்பான்மையான மதவாத கட்சியை எதிர்க்கணும்னா பெரும்பான்மையான கட்சி ஒன்று இருக்குது, அதை உடைக்கிறதுக்காக தான் அண்ணன் பண்றாங்க. அப்புறம் இப்ப புதுசா வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும், எதையும் பேர் ஊர் சொல்ல முடியாது, அவங்க எல்லாம் இப்ப வந்திருக்கிறாங்க. ஆக மொத்தம் பெரும்பான்மையா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா அப்படி இருக்கிறதுக்காக அதனாலதான் சின்ன சின்ன கட்சிகளை எழுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது வருது. இதை பற்றியதான ஒரு தெளிவான விளக்கத்தை அண்ணன் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி, நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுங்க. அந்த பவுலடியார் அந்த கருத்து அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது வரலாறு அப்படிங்கிறத பற்றி பேசுகிற போது நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் விட புள்ளி விவரமாக அர்த்தமாக பேசுகிறவர் அண்ணன் சீமான். நம்ம தலைவர்கள் எல்லாம் தற்குறிகள். அந்த தற்குறிகள் மத்தியில ஆனால் அவருக்கு இந்த வரலாறு தெரிய வேண்டும்ங்கிற தேவை இல்லை. இருந்தாலும் அவருக்கு தெரிந்த விடயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அதுல நாங்களே நிறைய நேரம் அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கோம், அவர் விடுத்த ஒரு சில இடங்கள்ல விடுத்த தவறுகள், ஏன்னா அது அறியாம கூட வந்திருக்கலாம், அதை பத்தி தெரியாம கூட வந்திருக்கலாம், ஒரு சில நேரங்கள்ல நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதையெல்லாம் அவர் கருத்தில் எடுத்திருக்கிறார். இனிமேல் அது போன்ற காரியங்கள் நடக்காது. அண்ணன் அடுத்து ப்ரொசீட். அவருக்கு இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா? நான் கேட்கறதுக்கு எந்திரிச்சு சொல்லுங்க. அப்புறம் நீங்க கிறிஸ்தவத்தை தோற்றுவித்தது யார்? வரலாறு யாரு சொல்லுது? இயேசு தோற்றுவித்தார்னு எங்க வாங்க சொல்லுங்க. இயேசு தோற்றுவித்தாரா கிறிஸ்தவத்தை? அதாவது
இந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார். ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள். அததான் நான் சொன்னேன். ஐயா சொல்லுங்க. திருத்தூதர்கள் பணி 11வது பிரிவுல வாசி பாருங்க. திருத்தூதர்கள் பணி அப்போஸ்தலிக்க நடவடிக்கைகள் 11வது பிரிவுல வாசிச்சு பாருங்க. சரியா? அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க தான் உருவாக்குனாங்க. ஆமா, அதுதான் தொடக்கம். அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். அதாவது விவாதம் பண்ற இல்ல அதுதான் நான் சொன்னேன். உங்களுக்கு பதில் தான் நான் சொன்னேன். யாரு? இயேசுநாதர் சாட்டையால அடிச்சாரு. இயேசுநாதர் சாட்டையால அடிச்சாரு. நீங்க தான் சாட்டையால அடிச்சாரு. ஐயா நீங்க தான் கோபப்படுறீங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயா இங்க வாங்க. ஐயா இருங்க இருங்க, நான் பேசுறேன். இங்க பாருங்க, கோபப்பட்ட அன்புதான் பிரதானம்ல. கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது இயேசு சாட்டையால் அது கடிச்சாரு. அப்படிதான் இது. ஐயா ஐயா ஒரே நிமிஷம். இல்ல 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 ஒரு நிமிஷம். இல்ல இல்ல ஒரு நிமிஷம். நான் பேசுற முத கேளுங்க. ஆமா ஆமா அதே மாதிரிதான். ஆமா சரி. இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க. உங்க கொஞ்சம் கவனிங்க. கூட்டத்தை கூட்டத்தை ஐயா 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 எல்லாரும் அமைதியா இருங்க. அமைதியா வாங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. நீங்க யாரும் பேச வேண்டாம். தயவு செய்து வாங்க. தயவு செய்து வாங்க. இங்க வாங்க. எல்லாரும் வாங்க. ஐயா ஐயா இங்க வாங்க. தயவு செய்து இங்க வாங்க. இங்க வாங்க. நீங்க வாங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஐயா ஐயா ஒரு நிமிஷம். அதாவது காவல்துறை உள்ள வர வேண்டாம். தயவு செய்து காவல்துறை உள்ள வர வேண்டாம். வெளியே போயிரு. காவல்துறை உள்ள வர வேண்டாம். வெளியே போயிரு. ஐயா ஒரு நிமிஷம். ஒரே ஒரு விஷயம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இந்த இது ஒரே ஒரு விஷயம் தான். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அண்ணனிடம் அரசியல் சார்ந்து அரசு சார்ந்த கேள்விகள் கேட்பதற்காக தான் நம்ம கூப்பிட்டுருக்கோம். பைபிளுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு பரிசுத்த வேகாமத்துக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு கூப்பிடல. சரியா? அதை புரிஞ்சுக்கங்க. சரி அண்ணே வணக்கம். நான் சென்னையில இருந்து வரேன். அது இருங்க அண்ணே, சென்னையில இருந்து வரேன். அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி. அதனால இருங்க இருங்க. இல்ல இந்த சகோதரர் சொல்றாரு நீங்க பைபிளை நல்லா படிங்கிறாரு, ஒருத்தர் குரானை நல்லா படிங்கிறாரு, நான் தமிழர் இன வரலாற்றை நல்லா படிங்கன்னு சொல்றேன். இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் தேவையான அரசியல் எது? முதல்ல அதை நீங்க விளக்கணும். கிறிஸ்தவனுக்கு என்று தனி அரசியல் கிடையாது, இஸ்லாமியனுக்கு என்று தனி அரசியல் கிடையாது, இங்க இந்துக்கு என்று தனியா ஒரு பாதுகாப்பு அரசியல் ஒண்ணு கிடையாது. ஒரே அரசியல் தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு பேரவை. அது தமிழனுக்கான அரசியல்.
ஒரு இன அரசியல் தான் எல்லாருக்குமான பாதுகாப்பான அரசியலா இருக்கும். நீங்க கிறிஸ்தவத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது, அவன் இஸ்லாத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது, அவன் இந்துக்கு தேடும் போது, இந்த கூட்டத்தில் சாராத ஒருவன் அதிகாரத்துக்கு வந்துடுறான். இங்க இருக்கிற பிரச்சனை இதுதான். அமைதியா இருங்க. முன்வைக்கிற கேள்விகளை பெரும்பாலான மக்கள் கட்சிகளை சின்ன கட்சி பெரிய கட்சி என்று பேசுறது, அது குறித்து கருத்து வைக்கிறத நம்ம கவனிக்கிறோம். எந்த கட்சியும் தொடங்கும் போது பெரிய கட்சியாக தொடங்கப்பட்டது இல்லை. அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்க திமுகவோ அதிமுகவோ தொடங்கும் போதே பெரிய கட்சி அப்படின்னு இல்லை. சிறிய கட்சிங்கிறீங்க. சிறிய கட்சி தான் பெரிய கட்சி ஆகுது. நீங்க எடுத்தவனே இவ்வளவு பெரிய மகனா பிறக்கல, பிறந்துதான் சிறுக சிறுக வளர்ந்து வர்றீங்க. அப்படித்தான் இது. முன்வைக்கிற நோக்கத்தை தான் பார்க்கணும். அந்த நோக்கம் சரியானதாக, உயர்ந்ததாக, புனிதமானதாக இருக்குதா அதான் பார்க்கணும். எண்ணிக்கையை பார்க்காமல் எண்ணத்தை தான் நீங்க கவனிக்கணும். நான் வரும்போது ஒரு மகன், எந்த பின்புலமும் இல்லை, அரசியல் பின்புலம் அறவே கிடையாது, பொருளாதார வலிமை கிடையாது, ஊடக ஆதரவு கிடையாது. ஒரு இனச்சாவிலிருந்து பிரசவிக்கப்பட்ட மகன் ஒரு எளிய பின்னணியில் இருந்து ஒற்றை மகனா நின்று போராடி ஒரு படையை திரட்டி என் போன்ற உணவுள்ள இளைஞர்களை எல்லாம் ஒன்று கூட்டி தொடர்ச்சியாக வாக்குக்கு காசு கொடுக்காமல் போராடி போராடி தோல்வியவே பாதையாக மாற்றி 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 வந்து 36,50,000 வாக்கை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக வந்திருக்குது. அப்படின்னா ஐயா கவனிங்க, மூன்றாவது பெரிய கட்சியா வந்திருக்குன்னா அது இது சிறிய கட்சி பெரிய 4,50,000 வாக்கு முதல் தேர்தல்ல. இன்னைக்கு எவ்வளவு தூரம் இந்த கட்சி வளர்ந்துருக்குன்னு நீங்க பார்க்கணும். நீங்க இன்னைக்கு சீமான்னு ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிட்டு பேசுவோம்னு நீங்க வந்திருக்கீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை நீங்க இங்க இந்த இடத்துல கூப்பிட்டு வச்சு கேட்கல. இன்னைக்கு கேட்கறீங்கன்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகுது. நீங்க சிறிய கட்சி பெரிய கட்சின்னு நீங்க இந்த மதவாத எதிர்ப்புங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு. இங்க திமுகவே ஒரு பெரிய மதவாத கட்சி என்பதை நீங்க அறியாது திரும்ப திரும்ப பேசிட்டு. நாளைக்கு மாநாடு போடுறேன், மதங்களை விடு மரங்களை நடுன்னு. நீங்க என்னையே தேடாம நீ சிறுபான்மை, இஸ்லாம் நீ சிறுபான்மை, கிறிஸ்தவன் நீ சிறுபான்மைன்னு சொல்றது யாரு? ஐயா ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மைன்னு சொல்றாரு? நீங்க என்ன கேட்கணும்? நீங்க யாருங்க ஐயான்னு கேட்டிருக்கணும். யாராவது கேட்டீங்களா? இங்க இருக்க ஒரு கிறிஸ்தவன், ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்கயா? நாங்க சிறுபான்மையாயி நீங்க சிறுபான்மையா பெரும்பான்மையா? நீங்கள் சிறுபான்மை அப்படின்னா நான் பெரும்பான்மை. நான் எதுல பெரும்பான்மை? மொழி இனத்திலையா மதத்திலையா? மதத்தால நான் இந்து, நான் பெரும்பான்மை என்ற எண்ணத்தில் தான் அவர் உங்களை சிறுபான்மைங்கிறார். அப்ப நான் இந்து என்ற எண்ணத்தில் இருக்கிற நான் எப்படி மதவாதத்துக்கு எதிரானவன்? யாராவது சொல்லு, எப்படி எதிரானவன்? தேர்தல் வரும்போது எங்க கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொன்னது சீமானா ஸ்டாலினா? 90 விழுக்காடு இந்து, 100 விழுக்காடு இந்து பிஜேபி, 90 விழுக்காடு இந்து திமுக. இதுல என்ன வேறுபாடு? அந்த 10 விழுக்காடு தான் கிறிஸ்தவன் இஸ்லாமிய, 10 விழுக்காடு வருகிற மைபா சேசாஸ் கிறிஸ்தவன், இந்த இமாயின் முஸ்லீம், இவர் இந்து. அப்படி வருகிற மனிதனை நீ மானுடனா பார்க்காம அவனை மதத்தாலேயே நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா, நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய, எவ்வளவு பெரிய திருட்டு பைய. நீ என்ன பேசுன? திராவிடம், முற்போக்கு, பகுத்தறிவு, சீர்திருத்தம். இதான் சீர்திருத்தமா? இதா? நாங்கள் சாதி மத கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள், மானுடம் போற்றுகிறவர்கள் அப்படின்னு நீ பேசியிருக்கணும். உன்னுடைய பெரியாரியம் சொல்லுது. நீ சொல்ற பெரியாரியம் ஈவே ராமசாமி ஐயா சொல்றார் தன்னுடைய பிறந்த நாள் செய்தியில
பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழானவர்கள். இந்த வார்த்தையை ரொம்ப நீங்க எல்லாரும் கணிச்சுக்கணும் இறை மக்களே. நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா நான் ராமசாமி, எனக்கு கீழான மக்கள் கிறிஸ்தவர், இஸ்லாமியர்கள். இந்த 4 கும்பலும் எப்படி கும்பல், 4 கும்பலும் நமக்கு எதிரி. யாரு? நமக்கு எதிரி. இப்ப என்ன கேள்வி வருது? பார்ப்பனர் விற்று நம்மில் கீழானவர் அது யாரு? ஒருத்தர் சொல்றாரு, நான் யாருக்கும் அடிமை இல்ல, எனக்கும் யாரும் அடிமை இல்ல. இது அண்ணல் அம்பேத்கர். அவரை ஏற்கிறதா? நம்மில் கீழானவர்கள். அப்ப நீ ரொம்ப மேல இருக்கிய. ஒண்ணுல கீழானவன் யாரு? பட்டியல் சொல்லு. கிறிஸ்தவன், இஸ்லாமியன், இந்த கும்பல் 4 பேரும் நம்ம எதிரிகள், நமக்கு எதிரிகள். அந்த நமக்கு இருக்குல்ல, அந்த நமக்குல எவன் இருக்கான்? இந்த யாராவது இந்த கூட்டத்தில் கேள்வி கேட்டிருக்கீங்களா? கேள்வி கேட்டிருக்கீங்களா? அப்புறம் கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க. நான் இப்படியே எங்க ஊருக்கே போயிடுறேன், அரசியல் செய்யறதை விட்டுறேன். இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறது இங்க என்னத்தை கைவிட்டு நம் ஒரு நன்மை, ஒரே ஒரு நன்மை, ஒரு நன்மை. அமைதியாரியா? ஒரே ஒரு நன்மை சொல்லு. உன்னை அச்சப்படுத்தி பயப்படுத்தி உன்னை கோழையாக்குனதை தவிர அவன் சாதிச்சதா இருக்க? நீ என்னதுக்கு பயப்படுற? நீ சிறுபான்மை ஏன் ஏற்ற? யாரு சிறுபான்மை? உண்மையிலேயே ஸ்டாலின் தான் சிறுபான்மை. நீ பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன், மொழியால் இனத்தால் நீ கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறாய். கிறிஸ்தவன் நீ, தமிழனாகல. தமிழன் நீ, கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற. இஸ்லாமிய நீ, தமிழனாகல. தமிழன் நீ, மார்க்கத்தை ஏற்றிருக்கிற. இது இருக்கும் போகும். இந்த மார்க்கங்களும் இந்த மதங்களும் இந்த சமயங்களும் வருவதற்கு முன்பு நீ யார்? அதானடா கேள்வி, அதான கேள்வி. சொல்லு யாரு? போப்பு, ஜோசப் பெஸ்கி, அருளானந்தர், இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கள் வந்து இந்த மண்ணுல சொல்லுங்க அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மதத்தை பரப்புறது. டேய் வாடா பரப்பையில பல்ல பையில சக்கிலியனை பார்த்தா தன் தொட்டா தீட்டு, சாணான தொட்டா தீட்டுன்னு வச்சிருந்தான். இந்த தெருவுக்குள்ள போகாத, இந்த கோயிலுக்குள்ள போகாத, இந்த குளத்துல குளிக்காத, முட்டிக்கு மேல வேட்டியை கட்டி எச்சியை துப்பாத, மாறாப்பு சிலையை திறந்து விடு, இழிவண்ணா சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி. ஆனா இந்த நாய் யார்? இந்த நாய் வெள்ளக்காரன் அடிமைப்பட்ட நாய். இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டான். அடிமை நாய்க்கு ஒரு அடிமை. இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல உண்டாப்படுறா. இவனே வெள்ளக்காரனுக்கு அடிமை நாய், இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டது. சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் கண்டு கொண்டிருந்தா. தொட்டா தீட்டுனான், பார்த்தா தீட்டுனான். வந்தாண்டா ஒருத்தன் பாதி வெள்ளையா இருக்கிற யூகேப்ப எல்லாம் நம்மளை தீட்டா தொட்டா பார்த்து தீட்டுன்றான், போகாதன்றான். முழு வெள்ளையா இருக்கிறேன் வந்து தொட்டான்டா. ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போயிட்டான்டா. இதாண்டா மதம், இதாண்டா நடந்தது. நீ படிக்காதேன்னா, நீ படிக்காத, படிக்க கூடாது. படிச்சா காதல ஈத்த காட்சி ஊத்துறான். நீ அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாயினா. அவன் வந்தா வாடா படினா. இந்த நாட்டில் அவன் கட்டிருக்கிற இன்ஸ்டிடியூஷன், மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் கல்லூரி எல்லாம் கிறிஸ்துவ மிஷினரி கட்டினதுரா. வைத்தியக்காரா பேல நான் படித்த கல்லூரி எது? பூரா இஸ்லாமிய பெருமக்கள் கட்டி கொடுத்தது. ஜாகிர் ஹுசேன் கல்லூரி, டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரி, இப்ராஹிம் அலி காட்சி கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி, அதுல படிச்சவன் தான் இவ்வளவு பேசிட்டு. இதுல நீ வந்து புடுங்கி பெரியார் படிக்க வச்சார், இவரு படிக்க வச்சார். எங்க அப்பன் படிக்க வச்சான் ஆடு மாட்டை வித்து பண மரத்தை வித்துட்டு பைத்தியக்காரப்பட. எங்க அப்பன் படிக்க வச்சான்டா, பெரியாய் போயிருக்கு. படிக்காத என் தாத்தன் காமராஜ் படிக்க வச்சான்டா. இன்னைக்கு நான் படிக்கல, என் பிள்ளைய படிக்கணும்னு நினைச்சான்டா என் தாத்தன். என் தாத்தன் உங்க பெரியார் கட்டின ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்றா, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் சொல்றா. பிச்சை எடுத்து வந்து படிக்க வைக்கிறான்டா என் தாத்தன் காமராஜ். பிச்சை எடுத்து வந்து மதிய உணவு ஓடுவோம், பிள்ளை பசியால படிக்க வர மாட்டேங்கிறான்ட்டு நன்கொடை கேட்டான்டா. கையெழுத்தி நின்னான்டா, நன்கொடை கேட்டான் காமராஜ். அந்த நன்கொடைக்கு உங்க பெரியார் கொடுத்த நன்கொடை ஒண்ணு சொல்றான், 100 ரூபா கொடுத்துறான்.
ஏய் சொல்றா. சும்மா வந்து பேசிட்டு இருக்க. வரலாறு திரும்புதுன்னா இதாண்டா வரலாறு திரும்புதுடா, இதாண்டா திரும்புது. இந்த நாட்டில் அரசியல் வரலாறு, இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கு முன்பு, பிரபாகரனுக்கும் பின்பு. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். சும்மா வந்துகிட்டு அது இதுன்னு பேசிக்க கூடாது. இது போர், இது போர். இறை மக்கள் ஏக இறைவன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்கள், நீங்கள் தான் இந்த நாட்டிலே அரசியல் மறுமலர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். செய்ய தவறிட்டீங்க. அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். நான் சொல்லல, இறைமகன் இயேசு. அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அணைத்தவர்கள் நீங்கள். அந்த தீயை அணைய விடாமல் தொடர்ந்து தூக்கிக்கிட்டு ஓடுகிற மகன் நான். பேசுகிறது சும்மா. அநீதியை கண்ட அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான ஜிகாத். எனக்கு முன்பு என் அண்ணன் பழனி பாபா, அவனுக்கு பின்னாடி அவன் தம்பி சீமா. கன்னியாகுமரியில எத்தனை மறை மாவட்டம் இருக்கு, எத்தனை மறை இது இருக்கு, அது தலைவர்கள் இருக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி பூமி தாயின் மலை மார்பை அறுத்து கொண்டு வரான் ஒருத்தன் தடுக்கல். எத்தனை பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்க இறைமகன் செஞ்சார. இந்த மலையில செயலை வெட்ட விட்டீங்களா? எதனால விட்டீங்க? உங்க ஜபத்தால, உங்க தொழுகையால, உங்க வழிபாட்டால அரையங்குல மலையை உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா? இயற்கையின் அரும்பெரும் கொடையை காசாக்கிட்டு போறான். கண்டுக்கிறாம இருந்துட்டு நீங்க வெட்டி விக்கிறவனுக்கு ஓட்ட போட்டுட்டு தடுத்த குடிக்கிறவனை ரோட்ல போட்டவங்க தானே நீங்க எல்லாம். போராடுற எனக்கு என்ன பண்ணி நீ என்ன எனக்கு கேள்வி நீ இது போடு. நான் இது வரைக்கும் தோத்துட்டேன், என்ன மறுபடியும் தோத்துட்டேன். மரண நொடி வரை நான் தோற்றே போனாலும் எனக்கு இழப்பென்ன? ஒண்ணும் இல்ல. ஆனால் நிறைவென்ன? நான் பிறந்த இனத்திற்கு என் பிறவி கடமையை செய்தேன். என் தலைவன் என் இனத்திற்கு நாடு கட்ட போராடினான், நாடை அடைந்தான், அங்கீகரிக்க வைக்க முடியல, தோற்றுத்தான் போனோம். அதனால என்ன? அதனால என்ன? எனக்கு என் தலைவன் கற்பித்தது நமக்கென்று வரலாறு இல்லை. ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்கிற வரலாறு அது வரட்டும். அந்த வரலாற்று நாயகனின் பிள்ளை நான். தோற்றா என்ன போயிடுச்சு? என் முன்னவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து தோற்றார்கள். மாப்போசி தோற்றார், சீபா ஆதித்தனார் தோற்றார். நான் என்ன? தமிழ் தேசம், தமிழ் நேசன் என்று என் பாட்டன் வஉசி பத்திரிகை நடத்தினார். எல்லாரும் தான் போறான். என் முன்னவன் கியாப்பை விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மறைமலை அடிகள் எல்லாரும் தான் தோற்று போனான். ஆனால் அவன் விதைத்த விதை வீரியமா வந்து நிக்குது. இன்னைக்குத்தான் இந்த நிலத்திலே இந்தியம் திராவிடம் வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது. வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது. கோட்பாட்டு அளவுல இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி சொல்றேன், என்னையை மோதி தர்க்கத்துல வெள்ள இனி ஒருத்தன் பிறந்து இந்த நாட்டுல இந்தியம் திராவிடம் பிஜேபி வீரமான மகன். நான் என்ன சொல்லணும்? நான் இருக்கிறவர வரமாட்டான். என்னை தாண்டி தாண்டா உன்னை தொடணும். உட்கார நிம்மதியா படுறா, அவன் தாண்டா வீரன். இவ்வளவு பெரிய அதிகாரம், 60 ஆண்டுகள் அதிகாரம் திமுகவுக்கு. ஒரு வீரமுள்ள ஆண் மகன். பிஜேபி வராது, நிம்மதியாரு. நாம இருக்கிற வரைக்கும் எதுக்கு பிஜேபி இந்த நிலத்துக்கு? எதுக்குடா? மொழி பேசுவானாடா, இனம் பேசுவானாடா, நிலம் பேசுவானாடா, வளம் பேசுவானாடா, எதையாவது பேசுவானா? எதுக்குடா அவன்? அப்படித்தானே கேட்டுக்கொண்டு நீ. நான் இருக்கிற வரை பிஜேபி வராது என்று சொல்லுகிற வீர மகன் தான் இந்த நிலத்தில் தலைவனா வரணும். நின்றுகிட்டு நல்ல காலம் பிறக்குது மாதிரி பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். ஒரு வாட்ச்மேனை நான் போட்டிருக்கேன், வாயில் காவலனை. திருடன் வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்க அல்ல என் உடன் பிறந்தார்களே, திருடன் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்கிறது. இங்க நிக்கிற ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்கேன். அவரு, அம்மா கதவை நல்லா சாத்திக்கிறங்கம்மா, உள்தாப்பா போட்டுக்கிறங்கம்மா, திருடர்கள் வந்தாலும் வருவாங்கம்மா, பத்திரமா படுத்துக்கிறங்கம்மா, நான் பாத்துக்கிறேம்மா, பத்திரமா படுத்துக்கிறங்கம்மா. இதுக்கு எதுக்குடா நீ? அம்மா நீங்க நிம்மதியா படுங்கம்மா,
நான் இருக்கம்மா. இப்படி நின்னவன் யாராவது இருக்காங்க? இருக்காண்டா. கட்டபொம்மன் மன்னர் கோட்டையை விட்டு போகும்போது மார்வேடம் போட்டு வெளியில போகும்போது என்னுடைய பாட்டன் சுந்தரலிங்கன் வெள்ளையத்தவன் இறந்துறான். சுந்தரலிங்கத்துக்கு கூட சுந்தரலிங்க வா நம்ம போயிடலாம் வா. நீங்க போங்க நான் வரல, நீங்க போங்க நான் வரல மன்னரே, நீங்க போங்க நான் வரல. இந்த வெள்ளக்கார பயலா நான் ஒரு கை பாக்குறேன். என்னைய தாண்டித்தான் இந்த கோட்டை அவன் தொடணும்னு ஒற்றை மகனாக நின்று 8 நாள் வெள்ளையன் படை எதிர்த்து சண்டை போட்ட அந்த வீரப்பாட்டனின் பேரன் சொல்றேன். என்னைய தாண்டா இந்த நிலத்துல பிஜேபி இங்க உள்ள கால் வைக்க அப்படி சொல்றாப்பா. என்ன காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு ரெண்டுக்கு ஏதாவது ஒருத்தர் எந்திரிச்சு கொள்கையில் இந்த இடத்துல காங்கிரஸ் மாறுபடுது சொல்லிரு. நான் அந்த மைக்க ஐயாட்ட கொடுத்துட்டு போயிரு. சொல்லு பிஜேபி காங்கிரஸ், பிஜேபியிலிருந்து காங்கிரஸ் எந்த இடத்தில் மாறுபடுகிறது? எந்த இடத்தில்? பாபர் மஜூதி அவன் இடித்தான், காங்கிரஸ் இடிக்க அனுமதித்தான். யாருடைய ஆட்சியில் இடித்தான்? காங்கிரஸ். ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார் ஐயா மோடி. கங்க்ராச்சுலேஷன் ராகுல் காந்தி. எந்த இடத்தில்? We are all Hindus. BJP, RSS. Yes, we are all Hindus. காங்கிரஸ் அவன் சாவுண்டு இந்துத்துவா, இவன் சாப்பிட்டு இந்துத்துவா. சோனியா காந்தி இத்தாலியில கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் இன்னும் உங்க அத்தை மக மாதிரியே நம்பிட்டு அலையிறீ. உன்னை என்ன போய் சொல்றது? சோனியா காந்தி இன்னும் சொந்தக்காரி நினைச்சு அலையிறீன். கேவலம். அவன் ராகுல் காந்தி எடுத்து பூணுல மீடியா காட்டுறாரு, நான் கவுல் பிராமணன். காட்டுறாரா இல்லையா சொல்லுங்க? காட்டுறாரா இல்லையா சொல்லுங்க? எதையாவது பேசிட்டு இருக்காத, சும்மா போட்டு நீ எனக்கு போடாத, எவனுக்கோ போடு, ஆனா திமுக போட்டாரு. அடுத்த கேள்வி. நீங்க வணக்கம். நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க எங்க கிறிஸ்தவத்தை வந்து ஒருமுகப்படுத்தணும் எல்லாத்தையும். நான் வந்து சென்னையில இருந்து கிறிஸ்தவத்தை இல்ல, கிறிஸ்தவ மக்களை நம்ம வந்து அரசியல் படுத்துறதுக்காக தமிழர்கள் அரசியல்னா முதல்ல அரசியல் படுத்தணும். அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அரசியல் படுத்த முடியும். நீங்க சொல்றீங்க, ஆனா நீங்க வந்து கிறிஸ்தவத்துக்கு அகைன்ஸ்டா ஒரு சில இடங்கள்ல நீங்க பேசிருக்கீங்க. ஏன்னா நம்ம வந்து பரமசிவம் பாத்திவா அந்த படத்துல பாத்தீங்கன்னா தமிழ் கிறிஸ்தவங்களை நம்ம ரொம்ப கொச்சையா அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த ட்ரெய்லருக்கோ இல்லைன்னா வந்து திரை வெளியீட்டுக்கோ நீங்க போய் கலந்துருக்கீங்க. அது நம்ம வந்து சபைகள்ல போய் பேசிச்சோமோ உங்க அண்ணனை எப்படி பண்றாரு, நாங்க எப்படி இதை நம்புறது அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு கேள்வி வருதுன்னு. அவ்வளவுதான் உங்க அரசியல். ஐயா முக முத்து அவர்கள் மரணத்துக்கு போய் அவர் வீட்டுல துயரம் கேட்டதுனாலயே ஐயா ஸ்டாலின் எனக்கு கூப்பிட்டு பேட்டி கொடுத்துட்டாருன்னு பேசுற கூட்டம் தான் இது. அது என் தம்பி தான் சொல்லுவான். என் தம்பி செல்லமுத்து அனுப்பியிருந்தான், நீ விருந்து காரியங்களுக்கு போகலைனாலும் துக்க காரியத்துக்கு போகணும்னு விவிலியத்துல செய்திருக்குன்ட்டு. படத்தை எடுத்தவர் என்னுடைய தம்பி, தயாரித்தவர். அவர் கூப்பிடும் போது அங்க போய் நீ எடுத்தது சரிதான், கிறிஸ்தவத்தை இப்படி சொன்னது சரிதான் அப்படின்னு பேசல. ஒரு பங்கேற்றதுனாலே ஒண்ணு இல்லை. ஐயா இலகணேசன் மரணத்துக்கு நான் போனதுனாலேயே பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது, புரியுதா? அதான் அவர் கருத்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த நிலத்துல நீங்க அதை கவனிச்சுக்கிறீங்க. இங்கதான் இந்த கொடுமை இருக்கு. அரபு நாடுகள் எல்லா நாடுகளையும், இஸ்லாமிய எல்லா நாடுகளையும் இந்து கோயில் இருக்கு. அண்மையில கூட போன ஆண்டுல துபாயில போய் ஐயா மோடி அவர்கள் ஒரு இந்து கோயிலை திறந்து வச்சுட்டு வந்தார். அதுவும் இஸ்லாமிய நாடு. எந்த இடையூறு இல்லாம அங்க இந்து கோயிலை உங்களால திறந்து வைக்க முடியுது. ஆனா இங்க ஒரு நீங்க பல்வேசல கட்டிட முடியுமா? முடியாது. அந்த மாதிரி நீங்கள் புரிந்து கொள்றதுல இருக்கு. நான் எடுத்து வைக்கிற கருத்தை தான் நீங்க பார்க்கணும். உங்க அண்ணன் அன்னைக்கு சொன்னாரே, இன்னைக்கு சொன்னாரே, 2010 இந்த அரசியல் இயக்கத்தை தொடங்கியதிலிருந்து நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தியல் கோட்பாடு என்ன, இதைதான் நீங்க பார்க்கணும். நீங்க அதை சொல்றாங்களே, இதை சொல்றாங்களே, இதை சொல்றாங்களே. நான் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றதே உங்களுக்கு பிரச்சனை, என்னைய நிராகரிங்க. பரிசுத்தி அவையாட்டில் இட்லி அவிமான்னு கேட்டவருக்கு ஏன் விட்டு போட்டிய? கன்னியாஸ்திரிகள் எல்லாம் கன்னியாஸ்திரிகள் இல்லையே அப்படின்னு சொன்ன கருணாநிதிக்கு ஏன் விட்டு போட்டிய? ஏன்னா அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நான் கர்த்தரால் நிராகரிக்கப்பட்டவனா? என்னது நெஞ்சில பைபிளை வச்சுக்கிறீங்க, சாத்தான் கருணாநிதி கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. எப்படின்னு சொல்லு.
அப்ப உண்மையிலேயே ஒரு மகனுக்கு வலிக்கு மேலே என்னடா இது, நான் ஒன்னும் தாவிது இல்ல, ஒண்டி வில்ல வச்சு ஒரே அடியா மண்டையில அடிக்கிறதுக்கு. அது சொல்லும் போது நல்லா இருக்கு, செய்யறதுக்கு அந்த ஒண்டி வில்ல அடிச்சு அடிக்கத்தான் போராடுறேன். ஆனா 2 பூதம் இருக்கு. ஒரு பூதம் கோழியாத்துன்னு, ஒரு பூதம் அல்ல, கோழியாத்து டபுள் ரோல் போட்டிருக்கு. இல்லைங்க, அதான் பிரச்சனை இருக்கு. அது ஒரு நிகழ்ச்சி, ஒரு திரைப்பட நிகழ்ச்சி. நமக்கு உடன்பாடு இருக்கு இல்ல, அந்த கருத்துல நமக்கு உடன்பாடு இருக்கு இல்ல, அதை ஏற்கிறனா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதை ஏற்கல. ஆனா அது ஒரு கருத்து, அதை போய் நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. அண்ணா வணக்கம். 16ஆம் நூற்றாண்டுக்கு பின் தமிழ்நாட்டுக்கு வந்து மேலை நாட்டு கிறிஸ்தவர்கள், திருத்தொண்டர்கள், மேலை நாட்டு கிறிஸ்தவர்கள் ஆட்சியாளர்கள், அவர் நோக்கம் செயல்பாடு என்னவா இருக்கும்? என்னது? 16ஆம் நூற்றாண்டுக்கு பின் தமிழ்நாட்டுக்கு வந்து மேலை நாட்டு கிறிஸ்தவர் திருத்தொண்டர்கள், மேலை நாட்டு கிறிஸ்தவர் ஆட்சியாளர்கள் நோக்கம் செயல்பாடு என்னவா இருக்கும்? அவர்கள் வந்தது மதம் பரப்புவதற்காக தான் வந்தார்கள். சரியா? திருத்தொண்டர்கள் வந்தது மதம் பரப்புவதற்காக தான் வந்தாங்க. ஆனால் இங்க வந்து அவங்க பார்த்த சூழல் வந்து சாதிய கட்டுமான சூழல். அதுதான் அண்ணன் ஏற்கனவே சொன்னாங்க. வெளிநாட்டுக்காரன் வந்து இங்க உள்நாட்டுக்காரன் நம்மளை வந்து கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு பிரிச்சு வச்சிருந்தான். வெளிநாட்டுக்காரன் வந்து நம்மளை அதுல வந்து இப்ப பஞ்சமர் நிலம்னு ஒண்ணு இருக்கு பத்தியா, பஞ்சமர் நிலம் மீட்கிறதே. இல்ல 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 தம்பி, கோதுமைக்கும் அரிசிக்கும் கிறிஸ்தவர்கள் மாறவில்லை. நீங்க தயவு செய்து அந்த வரலாறை மாற்றணும். அப்படி சொல்றாங்கிறது தப்பு. ஏனென்று சொன்னால் அண்ணன் சொன்னதுதான், அடிமைத்தனத்தில் இருந்தவர்களுக்கு ஆண்டவன் பேரை சொல்லி சம உரிமை கொடுத்ததனால் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். இருங்க, இப்போ இன்னும் இஸ்லாத்துக்கு கிறிஸ்தவத்துக்கு மாறுகிறது இருக்கா இல்லையா? மதம், வழிபாடு, உணவு, உடை எல்லாம் அவரவர் சொந்த விருப்பம், அவருடைய உரிமை. அதுல இன்னும் போறது, இப்ப இன்னும் கோதுமை அரிசிக்கு கஷ்டமா இருக்கா? அதனால மாற இழிவு இருக்கு, தீண்டாமை இருக்கு, சாதிய கொடுமை இருக்கு, சமத்துவம் சகோதரத்துவம் இல்ல. ஒன்னு சொல்றேன், கிறிஸ்தவம் எங்கு தோன்றிய மதம்? ஐரோப்பா இல்ல. இஸ்லாம் எங்கு தோன்றிய மதம்? அரேபியா இல்ல. அதாவது கிறிஸ்தவம் ஆசியாவில் தோன்றி ஐரோப்பிய மதமாக மாற்றப்பட்டது. இஸ்ரேல் எப்ப வந்துச்சு? அதாவது ஆதியில இஸ்ரேல்னு சொல்லு இருந்துச்சு, நாடு இருந்துச்சாங்கிறதான் கேள்வி. அப்ப நீங்க பாட்டுக்கு பிடிச்ச இஸ்ரவேல் மக்கள்னு பைபிள்ல இருக்குங்கிறதுக்காக இந்த இஸ்ரேல் இருந்துச்சுன்னு நீங்க சொல்லக்கூடாது. இது உருவான ஆண்டு எப்பன்னு இருக்குல்ல. இப்ப நீங்க இதை கவனிங்க, அரேபியால தோன்றிய சமயம், ஐரோப்பால தோன்றிய சமயம் இருக்குப்பா. இந்தியாவுக்குள் இவ்வளவு தூரம் பரவ காரணம் இங்க தோன்றிய இங்க பௌத்தம் இருந்தது, சீக்கியம் இருந்தது, சமணம் இருந்தது, சைவம் இருந்தது, வைணவம் இருந்தது, இப்படி பல சமயங்கள் இருந்தது. இந்த சமயங்கள் எல்லாம் எப்போ இந்துவாகுது அப்படின்னா, வெள்ளைக்காரர்கள் ஆளும் போது அன்றைக்கு கல்கத்தால ஆளுநராக இருந்த சர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் போட்ட கையெழுத்துல இது கூட்டு, இது அவியல், இது பொரியல், இது சாம்பார், இது சோறு, இது ரசம் எல்லாம் சேர்ந்து சாப்பாடு என்று ஆன மாதிரி இந்த சமயங்கள் எல்லாம் சேர்ந்து இந்துனாச்சு. ஆனால் வெவ்வேறு நாடுகளில் தோன்றிய இந்த சமயங்கள் இங்கு பரவிய அளவிற்கு பௌத்தம் இந்தியாவில், இந்திய நிலப்பரப்பில் இங்கு தோன்றிய பௌத்தம் இந்த நாடுகள் எல்லாம் பெருகி வளர்ந்த அளவிற்கு இந்த சமயம், இந்து சமயம் ஏன் வேற நாடுகளில் பரவவில்லை, வளரவில்லை என்றால் அந்த சமயங்களில் இருக்கிற சமத்துவமும் இந்த சமயத்தில் இருக்கிற சமத்துவமற்ற ஏற்றதாழ்வும் தான் காரணம். இதைத்தான் அண்ணன் பழனி பாபா இஸ்லாத்தை சொல்லும் போது, இஸ்லாம் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன் வார்த்தையை குறிப்பிடுறார். அதை நீங்க கவனிக்கணும். அப்படிதான் நீங்க கிறிஸ்தவத்தையும் பார்க்கணும். ஏற்றதாழ்வுகளை களைய வந்த, ஏற்றதாழ்வு இருக்கிற ஒரு சமூகத்தில் அதற்கு எதிர் புரட்சியாக வந்த ஒரு சமய புரட்சி தான் இந்த சமயங்கள். அதை நீங்க, அதனாலதான் இது இவ்வளவு வேகமாக பரவிச்சு. மற்ற சமயங்களில் இல்லாத மானுடம், உயிர்மை, நேயம் இதெல்லாம் தான் இதுக்கு காரணம். அதை நீங்க விளங்கணும். அத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். அடுத்த கேள்வி. அண்ணா வணக்கண்ணா.
நான் உங்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை பதிவு பண்ணிக்கிறேன். பல மாதங்களாக வந்து குடிநீர் பிரச்சனை வந்து திருவம்பூர் தாலுக்காவில் இருக்கேன். பல மாதங்களாக பதித்தபால் அனுப்பி எல்லாமே பண்ணி ஒரு நடக்க முடியாத ஒரு செய்தியை வந்து நாம் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 3 பேர் வந்து நேரடியாக போய் அவங்கள்ட்ட போய் கேட்டப்ப 2 நாளில் வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து முதல் நன்றியை வந்து நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது வந்து பல மாதங்களாக இந்த திருவம்பூர் தாலுகா ஆஃபீஸில் வந்து எவ்வளோ மனு கொடுத்தாலும் எது பண்ணினாலும் எதுக்கு நிராகரிக்காங்கன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் நான் நேராக கேட்டேன், நான் கிறிஸ்தவனுங்கிறதுக்காக இந்த மனுவை வந்து நிராகரிக்கலாம் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தகவல் உரிமை சட்டத்தில் தபால் போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருக்கேன். இது வரைக்கும் 2021 நான் அலைகிறேன், எதுவுமே நடந்ததில்லை. ஆனால் எனக்கு ஒரு துணிவு மட்டும் இப்போ வந்திருக்கு. அது என்னன்னா, இந்த நாம் தமிழில் என்னைக்கு சேர்ந்தனா அதில் என் மனசுல ஒரு பெரிய வெறி இருக்குது. அது என்னன்னா, தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிட்டு எனக்கு ஒன்றும் சரியா ஆகல, ஆனால் போராடுறேன், ஆனால் ஒன்றுனா எனக்கு கழிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் மிகுந்த நன்றியை நான் பதிவு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு நான் தான் அப்படின்னு கருணாநிதியும் அடுத்து ஸ்டாலினும் சொல்லிட்டு இருந்தாங்க. யாருகிட்ட இருந்து பாதுகாத்தாங்க? எப்ப பாதுகாத்தாங்க? எப்படி பாதுகாத்தாங்க? இது ஒரு கேள்வி. அடுத்து இந்த கேள்வி முடிஞ்ச பதில் சொல்லுங்க. அடுத்து ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். அது ஏற்கனவே சொன்னாரு. அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி, ஈழத்தில் இருக்கிற மக்களுக்காக வேண்டி பேசினா இங்க எல்லாம் ஒன்னும் ஓட்டு விழுவாது, ஓட்டாவாது அப்படி என்று சொல்ற அண்ணன் திருமான்னு எப்பவுமே தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களை பத்தி பேசாம, அம்பேத்கரும் என்ன சார்ந்தவர் தான், நல்லவர் தான், அவர் சட்டத்தெல்லாம் ஏற்றினாரு. ஆனா மேடைக்கு மேடை அவரை மட்டுமே பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து அந்த தேசத்துல இருந்து இங்க வந்து வாக்கு போடுவாங்களோ? ஏன் இதை அப்படி சொல்லிட்டு இருக்காரு? அதுக்கு எனக்கு ஒரு விளக்கம் வேணும். இன்னொன்னு, நீங்க ஈழத்துக்கு போன இத்தனை திராவிடர்கள் போயிட்டே இருந்தாங்க, கலைஞர் அனுப்பிட்டு இருந்தாரு, எல்லா திராவிடரும் போனாங்க. ஏன் கடைசியா நீங்க போன மட்டும் இவ்வளவு விழிப்புணர்வா இந்த தேசத்துல மேதுவை பற்றியும் நம்ம தமிழர் தான் யாரு அப்படின்ற பற்றியும் இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே, உங்களை தமிழர்னு தெரியாத அனுப்பும் போது இந்த திராவிடர்களுக்கு அதுக்கும் விளக்க வேணும். முதல் கேள்வி என்னது? முதல் கேள்வி இல்ல அதுல நீங்க அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அவங்க சொல்லும் போது திராவிடம் தான், இந்த திமுக தான் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு என்று சொல்றதுல ஒன்னு நீங்க விளங்கிக்கணும். பன்னெடுங்காலமா அவங்க குடும்பத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறது, அந்த கட்சியை அதிகாரத்தில் வச்சு பாதுகாக்கிறது நாம தான், கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தாங்கிறத நீங்க இந்த வாக்கு அவங்களுக்கு வலுவான அடித்தளமா இருக்கு. அந்த மக்கள் வந்து திடீர்னு மாறி போடுவாங்கங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு எப்படி வருதுன்னா, இவங்களுக்கு ஒரு வழியில நமக்கு தான் போடுவாங்கிறத பிக்சட் டெபாசிட்ல வங்கியில போட்டது மாதிரி அந்த 18 விழுக்காடு வாக்கு அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதுனால அதனால அவங்க வந்து இதை திரும்பி திரும்பி பேசிக்கிறாங்க. உண்மையிலேயே உண்மை என்னன்னா, நாம தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. அத நீங்க சொல்லணும். யோ, நீ யாரு முதல்ல நீ என்னை பாதுகாக்கிறதுக்கு? நீ யாரு? உன்னையே நான் தான் பாதுகாத்து வச்சிருக்கேன். இடஒதுக்கீடு கொடுத்த இடஒதுக்கீடு நான் நீ உட்கார்ந்து கிடமே நான் போட்ட பிச்சடாடே அப்படின்னு நம்ம சொல்ல தவறிடுறோம். அதுல அந்த பிரச்சனை தான் இங்க இருக்குது. அடுத்து நீங்க வந்து எங்க அண்ணன் வந்து அண்ணல் அம்பேத்கர் பேசுறாரு, இங்க இருக்கிற பாட்டனார் அயோத்தியாசர் ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா, நம்ம முன்னோர்களை பேசுறது இல்லைன்னு அவர் பேசல. அதனாலதானே அவர் தம்பிகள் நம்ம அதை பேசுறோம், திருப்பி பேசுறதில்ல. ஈழத்துக்கு எல்லாரும் போனாங்க, இது எப்படி தமிழர்னு தெரியாம உங்களை அனுப்புனாங்கன்னு, இவங்க யாருக்குமே தெரியாம தான் நான் போனேங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி அதுதான் முக்கியம். அப்போ தெரிஞ்சு போனா அங்கே சிங்களன்னு சொல்லி சுட்டுன்னு இருப்பான். அடுத்த கேள்வி. வணக்கம், நான் கும்பகோணம் மறை மாவட்டத்தை சேர்ந்த அருட்தந்தை ஆதர். உங்களை கடந்த 10 வருடங்களாகவே நான் தொடர்ச்சியாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தோம். பல்வேறு முறை கூட அண்ணன் ஹுமாயூன் கல்லூரியிலே பல குருக்களோடு நான் உங்களை சந்தித்து இருக்கிறேன். நாங்கள் எவ்வளவோ மருத்துவமனைகளை கட்டியிருக்கிறோம்,
பல்வேறு சேவைகள் செய்வதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு சேவை, ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க இந்த கிறிஸ்தவ மதகுருமார்கள் தவறிவிட்டார்கள் என்று நீங்கள் சொல்லுவதை 100க்கு 500 விழுக்காடு உண்மை. அதை பணிந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றமடைந்து வருவதை நாங்களும் எங்களுடைய பங்கு பணித்தளத்திலே கண்கூடாக அதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் கிறிஸ்தவர்கள், பாதிரியார்கள், நாங்கள் ஒருபொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை புறக்கணிக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் கண்முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள், ஒரு நாள் நாம் வெற்றி பெறுவோம். தமிழர் நிலத்தை தமிழர் ஆளணுங்கிறது, கவனிங்க, தமிழர் நிலத்தை தமிழர் ஆளணுங்கிறது ஒரு வெறுக்கத்தக்க வார்த்தையாகவும், ஒரு பாசிசம், இனவெறி, சாவனிசம்லாம் அப்படி பேசப்படுது. ஒரு தேசிய இனத்தின் உரிமைகளில் மிக அடிப்படையான உரிமை அந்த நிலத்தை அவன் ஆள்வது. இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு பாசிசம், இனவெறின்னு தெரிஞ்சா, உன் இனம் சாராதவனிடம் உன் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்காதேன்னு சொன்ன இறைமகன் இயேசுவின் வாக்கியத்தை தான் நான் திருப்பி சொல்றேன். அப்படின்னா நீங்க அவரை இனவெறின்னு சொல்லுவீங்களாங்கிறதா என்னுடைய கேள்வி. என்னுடைய பாட்டனார், நம்முடைய பாட்டனார் தீரன் சின்னமல வெள்ளக்காரன் இந்த நாட்டை வரும்போது அவன் கேட்கிறான், தீரா நீயே இந்த ஆண்டுக்க எனக்கு கப்பங்கட்டு 50 விழுக்காடு எனக்கு கப்பங்கட்டு, 50 விழுக்காடு நீ மக்களை நிர்வாகம் செய்ய, ஆட்சி செய்ய வச்சுக்க என்பது யாரோட நிலத்தை யார் ஆள்றதுக்கு அனுமதி கொடுக்கறதுன்னு ஆரம்பிக்குது சண்டை. அந்த சண்டையில அவரு மக்கள்கிட்ட கேட்கறது, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்துல ஒருத்தங்கூடவாடா இந்த நாட்டை ஆள தகுதி பெறல நம்மள அப்படின்னு அன்னைக்கு என் பாட்டன் தீரன் கேட்டான். இன்னைக்கு அவன் பேரன் சீமான்னு கேட்கிறேன். இவ்வளவு பெரிய கூட்டத்துல என்னைக்கு ஒருத்தன் உன்னைய சிறுபான்மைன்னு சொன்னான் பாரு, அன்னைக்கு எடுத்து ஒரே அடிச்சுன்னு வச்சுக்க செட்டில் இருந்திருக்கேன். யாராடே பிறப்பால் பிறப்பு முதல் இறப்பு வரை நான் தமிழன், பெருத்த தனித்த தேசிய இனத்தின் மகன். நீ என்னடா என்னை சிறுபான்மைன்ற வைத்தியக்கார பயில நம்ம சண்டை போடாதனால வரையும் போறோம்லாம் என்னமோ நம்ம பிச்சைக்கார பைய கூட்டம் அப்படி ஒன்றும் இல்லாம நீங்க அப்படியா சாமி சம்மா நிமிந்துன்னு அப்புறம் தமிழன்டா அப்படின்னு நம்ம எப்படி எழுப்புறாரு பாருங்க. தண்ணீர் ஊத்தி இல்ல, வெந்நீர் ஊத்தி. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? தமிழன் பெருமைக்குரியவன். காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியங்கிறாரு. ஒரு திமிர் வேணா. உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்பித்து அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் தமிழினம். அந்த திமிர் இல்ல. அவர் சொன்ன அவரு பார்த்து படிக்கிற பயிலு பேரையே பார்த்து படிக்கிற பயில்கள் எல்லாம் பின்னாடி போய் நின்றுகிட்டு இம்சையை குடிக்கிட்டு கொடுமை கொடுமை. கிறிஸ்தவ மதத்துல பிறந்துட்டாலே ஒருத்தன் கிறிஸ்தவன் இல்ல. தமிழ் இனத்துல ஒருத்தன் பிறந்துட்டாலே தமிழன் இல்ல. இஸ்லாத்துல பிறந்துட்டானே ஒருத்தன் இஸ்லாத்துல. எவன் நபி மொழி மாறாமல் வாழ்றானோ அவன் இஸ்லாமிய. எவன் இறை வாக்கியத்திற்கு இடை வாக்கியத்திலிருந்து பிறழாமல் வாழ்கிறானோ அவன் கிறிஸ்தவன். சும்மா கிறிஸ்தவத்துல பிறந்துட்டு மண்ணெளி விற்கிற கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா கிறிஸ்தவன் ஆயிருவியா? சொல்லு. கஞ்சா அபின் வித்துட்டீங்கன்னா கிறிஸ்தவன் ஆயிருவியா? அடுத்த கேள்வி. நான் தமிழ் சுவிசேஷம் லுத்தரன் திருச்சபையிலேருந்து வந்திருக்கிறேன். சுவிசேஷகர் ஸ்ரீகன் பால் தரங்கம்பாடியில் தான் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றி எங்களுக்கெல்லாம் கல்வி கொடுத்தார். எங்களுக்கு தமிழ்நாட்டில் 2 இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பள்ளி இருந்தது. இன்னைக்கு இந்த டெட்டு வந்ததுனால எந்த பள்ளியும் சிறப்பாக செயல்பட முடியல. ஆசிரியர்கள் நியமனம் தடப்பட்டு உள்ளது. அதோட மேல என்னன்னாக்கா, எங்களுடைய முன்னோர்களெல்லாம் என்னுடைய தாத்தாவோட தாத்தாலாம் ஆசிரியர். ஆனா இப்ப வந்திருக்கிற ஒரு பரப்புரை என்ன இருக்குனாக்கா, நாங்க தான் திராவிட கட்சிகள் தான் உங்களுக்கு கல்வியை கொடுத்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க முன்னோர்கள் கன்னியாகுமரியில இருக்காங்க. அங்க உள்ள என்ன சொல்லுவாங்க, நாங்க கிறிஸ்தவ லுத்தரன் சபையில உள்ளவங்க, எங்களுக்கு மிஷினரி பாதிரிமார்களோட மனைவிமார்கள் எங்களுக்கு ஜாக்கெட் தைச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்க லுத்தரன் திருச்சபையை பொறுத்த வரைக்கும் எந்த திராவிடத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
நாங்கள் எதுக்காக சொல்றோம்னாக்கா, நாங்கள் எங்களுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் வந்து நாங்கள் இயேசுநாதரை நாங்கள் நம்புறோம், அவரே நாங்கள் தொழுகிறோம். அவர் எங்களுக்கு என்ன சொல்லி தனி மனித ஒழுக்கத்தையும் திருச்சபையிலிருந்து ஒரு கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்குது. மார்ட்டின் லூத்தர் என்னன்னா விதிகள் தொடங்கி வச்சு ஒரு ஆணியில் அடித்து ரோம்ல அறிவித்தாரோ அதை தான் நாங்கள் வந்து கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறோம். எங்க திருச்சபையில் எந்த சபை குருமாரும் பெரியாரை குறித்தோ கருணாநிதியை குறித்தோ பேசினார்கள்னாக்கா சபை மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், இவர்கள் மிஷனரிகளால் கிறிஸ்தவ பள்ளிகள் படிக்கப்பட்டு இன்னைக்கு தமிழகம் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய உறவினர்களே ஒரு 2000 பேருக்கு மேல வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியராக இருப்பாங்க. எனக்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், எங்களுடைய குடும்பத்தில் வந்து முன்னோர்கள் வந்து 18 பேர் வந்து டாக்டரா இருந்திருக்காங்க. எப்ப சுதந்திரம் அடையறதுக்கு காலகட்டத்திலேயே எங்களுக்கு கல்வி கொடுத்தது கிறிஸ்தவ மதம் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் உங்களுடைய வந்து ஒரு கோரிக்கை என்னன்னாக்கா, மண் சார்ந்து நடத்தக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நன்றி நன்றி. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஜியாலஜி வந்து பிஎஸ்சிக்கு மேலதான் இருக்குது, மண்ணியல் பள்ளிகளை வந்து கிடையாது, அது பிஎட் பயிற்சியும் கிடையாது. அதனால இன்னைக்கு இளைஞர்களுக்கு மண்ணியலை குறித்து பாட திட்டமே இல்லாமல் இந்த திராவிட கட்சிகள் முடக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மண்ணியல் பிஎட் வந்து தொடங்குங்களா என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்க அந்த திராவிட இயக்கங்களுக்கு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறது இல்லை. நீங்க அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருங்க, தொடருங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் டெட்டுக்கு நாம ஒரு டெட்டை போடுவோம், அது ஒரு சொல்லப்படாதீங்க. நீங்க வந்தா மண்ணியல் பாடமும் ஒரு பெருசு இல்ல, அது அதிகாரத்துக்கு வருவதுக்கு முன்னாடியே மண்ணியலை பற்றி பாடம் எடுத்துக்கிட்டே இருக்க பாருங்க. வரும்போது அதை பாடமா கொண்டு வந்து உண்மையிலேயே அதை செயல்படுத்துவோம். நம்பிக்கையோட இருங்க, நீங்க பாப்பீங்க. அண்ணே வணக்கம். உங்களை வந்து 99 கருமாத்தூர்ல பார்த்ததுலேருந்து நீங்க பேசினதுலேருந்து அதில் நடந்த மாற்றங்கள்லேருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு வர்ற ஒரு ஆள் நான். இந்த மாற்றம் என்பது மாறாத தத்துவம் அப்படிங்கிறதையும் உணர முடியுது. ஆனால் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஊழல் நிறைந்த ஒரு நிறுவனம் பயப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இந்த ஆட்சி வந்து அட்லீஸ்ட் ஒரு 10,000 30,000 50,000 கொடுத்தா அவங்க எல்லாம் நல்லா கவனிச்சா போதும், ஓரளவுக்கு நடந்துரும். நாம் தமிழர் ஆட்சி வந்தா அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைய உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. திரும்ப திரும்ப எப்படி நம்ம திமுகவுக்கு ஓட்டு போட்டாதான் சிறுபான்மை மக்களை எல்லாம் காப்பாத்துவாங்கன்னு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்களோ, அது போல இந்த ஊழல் நிறைந்த நிறுவனங்கள். அப்ப இந்த நிறுவனங்கள்லாம் பாதுகாக்கப்படணும்னா இப்ப இருக்கிற ஆட்சியை நம்ம எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். ஏன்னா நம்மளுமே ஊழல் மறைஞ்சு போயிருக்கிறதுனால அதை காப்பாத்தி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப நாம் தமிழர் ஆட்சியில இப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் நிறுவனங்களை கிறிஸ்தவ நிறுவனங்கள் காப்பாற்றப்படுமா அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை சொல்லி சொல்லி தான் இதை நம்பாதீங்க, நீங்க ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணாதான் நல்லது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதனால நீங்க என்ன அதுக்கு ஒரு விடை தரீங்க? நான் அருள் திரு அடிகளா இருக்கு நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். நீங்க மாட்டுக்கு மரத்துக்கு மண்ணுக்கு செடி கொடிகளுக்கு நிக்கிற நம்ம இந்த பிள்ளைகள் கிறிஸ்தவத்துக்கு நிற்பாங்களா இஸ்லாத்துக்கு நிற்பாங்களா அப்படி இல்லை. மதத்தையும் கடந்து மானுடத்தை நேசிக்கிற, மானுடத்தையும் தாண்டி உயிர்மை நேயத்தை நேசிக்கிற பிள்ளைகள் நம்ம. நீங்க உறுதியா இருங்க, நம்ம தான் இந்த நாட்டில் எல்லாருக்குமான பாதுகாப்பு பேரர். அதுல இவங்க அந்த அச்சத்தை ஏற்படுத்தினால்தான் அது தனக்கான வாக்கா மாறுதுங்கிறனால திருப்பி 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 அதையே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பாதுகாப்பு தந்துட்டாங்கன்னு சொல்லுங்க. ஜெப கூடங்களை இடிக்கும் போதோ பைபிளை தீ வச்சு கொளுத்தும் போதோ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த நேரத்துல ஒரு பசப்பு இனிப்பு வார்த்தைகளை பேசி அந்த வாக்கை பறிக்கத்தான் அவங்க இது பண்ணுவாங்க. மக்களுக்குள் ஏதோ நம்ம வேற்று கிரகத்தின் வாசிகள் இங்க வேற ஒரு நாட்டுல வாழ்றோம், நமக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குங்கிற மாதிரி சொல்லி 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 இவன் தான் வேற இடத்துல இருந்து நம்மளோட நிக்கிறான். ஆனா இவன் என்ன பண்ணுவான், நம்மளை சொந்த மண்ணின் மக்களை அச்சப்படுத்தி ஒரு குற்ற உணர்வை நமக்குள்ள தள்ளி அதையே நம்மளுக்கு ஒரு கோழைத்தனத்தை நமக்குள்ள விதைச்சு வச்சுட்டாங்க. இனி வரும் தலைமுறைகள்
நிமிர்ந்து நிற்பார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்றது, இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற எண்ணரும் மக்கள், கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற எண்ணரும் சொந்தங்கள், நாங்கள் சிறுபான்மை, எங்களுக்கு திமுக அதிமுக தான், திமுக தான் பாதுகாப்புங்கிறவங்க எனக்கு வாக்கு செலுத்த வேண்டாம். நாங்கள் பெரும்பான்மை தேசிய இனத்தின் மக்கள், தமிழர்கள். நாங்கள் வீரர்கள், வீர மக்கள். எங்களை எவனும் பாதுகாக்க வேண்டியதில்லை, நாங்களே பாதுகாத்துக்கிறோம்னு சொல்ற வீர மக்கள் எங்கூட நின்னா போதும், எனக்கு வாக்கு செலுத்தினா போதும். அது ஒரே ஒரு ஓட்டுனாலும் சுத்தமான வீர தமிழனின் ஓட்டா இருந்தா நான் வாங்கிட்டு போறேன். எல்லாம் நாங்க எங்களுக்கு திமுக தான் பாதுகாப்பு, நாங்க கோழைகள் நினைக்கிறவன் எனக்கு போற்றாத. ஏன்னா கோழையின் ரத்தம் என் உடம்புல சேராது. நாங்க எங்களுக்கு அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறதா எங்க தலைவர் எங்களுக்கு கற்பித்தது. அதனால எது நீங்க எவன் துணிஞ்சு நிக்கிறானோ அவனுக்கு தான் இது களம். அதனால அந்த வாக்கை நீங்க மறுபடியும் அந்த குப்பை தொட்டியிலே போட்டுட்டு நீங்க போகலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. அண்ணன் சொன்னதோடு ஒரு அருள் தந்தைக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இது திட்டமிட்டு திணிக்கப்படுகின்ற ஒரு செய்தி. குறிப்பாக கிறிஸ்தவ நிறுவனங்கள் நடத்துகின்ற சாமியார் சிஸ்டர்கள், பாஸ்டர்கள் அல்லது சபை தலைவர்கள் இதற்கு ரொம்ப பயப்படுதாங்க. ஏன்னா அதை தொட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பொழப்பு இல்லாம போயிடும். அவங்களுக்கு பொழப்பு இல்லாம போயிடும் அப்படிங்கிற பயத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதிமுக வந்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமையில அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்குள்ள அவங்களுக்கு பல ஊழல், பல விஷயங்கள் அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா நாம் தமிழர் வந்தா இதுக்கு ஆப்பு வச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. அதுக்காகத்தான் அவங்க அமைப்புல உள்ள தலைவர்கள், நிறுவனங்களை நடத்துகிற தலைவர்கள் நமக்கு திமுக தான் பாதுகாப்பு, திமுக தான் பாதுகாப்புன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. திமுக பாதுகாப்புன்னு திரும்ப திரும்ப சொல்றான், அவன் திருடனா இருப்பான்னு அர்த்தம். அடுத்த கேள்வி. அண்ணே வணக்கம்ண்ணே, என்னுடைய பேர் ஞான செல்வம். நான் ஒரு தமிழ் கிறிஸ்தவன். நான் ஒரு தம்பியா கேட்கிறேன். நான் கிறிஸ்தவர்கள் மத்தியில நான் நாம் தமிழர் கட்சியை எடுத்துட்டு போனேன் அப்படின்னா உங்களுடைய கடந்த கால வீடியோஸ்களை தான் போட்டு காட்டுறாங்க. நீங்க திவ்ய நற்கருணையை பேசினதா இருக்கட்டும், அல்லது நீங்க பெரியாரிஸ்டா இருந்த காலகட்டத்தில் நிறைய கிறிஸ்தவர்களை பத்தின நிறைய வீடியோக்கள் தான் அதிகமா எடுத்துட்டு கிறிஸ்தவர்கள், எங்க மாமாவே இங்க பாரு உங்கால் சீமான் எவ்வளவு கிறிஸ்தவர்களை ரொம்ப காயப்படுத்துறாரு, ரொம்ப இதா பேசியிருக்காரு அப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறாங்களே ஒழிய, இன்னொன்னு கிறிஸ்தவர்கள் மத்தியில நிறைய அச்சங்கள் இருக்குது, உங்க மேல ஒரு நம்பிக்கையின்மை இருக்குது. கிறிஸ்தவர்கள் ரொம்ப அன்பானவங்க தான், ரொம்ப பாசமானவங்க தான். ஒரு வாட்டி மனசு வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்கன்னு. ஆனா இந்த அச்சங்களையும் இந்த ஒரு தயக்கங்களையும் போக்குறதுக்கு எங்களை மாதிரி தம்பிங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்கிறதா என்னுடைய கேள்வினா. நன்றி. அச்சப்படாத தைரியமா இருந்தான் சொல்ல முடியும். அண்ணன் என்ன வேற சொல்ல முடியும். அது நம்ம தான் சொல்றோமே, கடந்த காலத்துல அது பேசினது இறைமறிப்பை ஏற்று இருந்த போது, திராவிட இயக்கங்கள்ல பேசினது அது இதை மட்டும் இல்ல. கிருஷ்ண பரமாத்மாவை பேசிட்டாரு, ராமரை பேசிட்டாருன்னு இந்து கடவுளுக்கு அனுப்புறது, கிருஷ்ணரை பேசிட்டாருன்னு குறிப்பா நம்மள இருக்கிற கோணார் நம்ம சொந்தங்களுக்கு அனுப்புறது. அது யாரு செஞ்சதுன்னா நீங்க சொல்ற சோக்கால்டு முற்போக்கு. நான் பேசினது கேசட் யார்ட்ட இருந்தது, அந்த பேச்சு யார்ட்ட இருந்தது, யாரு பேச வச்சானோ அவன்கிட்ட இருந்தது. அவன் அரசியலுக்கு வரும்போது என்னை எதிர்கொள்ள முடியாதுன்னு அவன, இதை கிறிஸ்தவத்தை பாருங்க உங்களை அப்படி திட்டாருன்னு நீங்க இதையே நம்பிட்டு இருந்தீங்கன்னா, நான் கேட்ட கேள்வி, நீங்க கருணாநிதி பரிசுத்தாவியால் இட்லி வேகாதுன்னு சொன்னாரு, அவரை நம்பி எப்படி ஓட்டு போட்டீங்க நீங்க திருப்பி கேட்கணும். 2010 நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு எங்க அண்ணன் சொல்றதை கேள்வி. அது நான் வழி நடந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை. இதுல அந்த பாதையில நீங்க அன்னைக்கு அப்படி பேசுனீங்க, அன்னைக்கு பேசினேன், இன்னைக்கு பேசுறேன். அதுக்கு பேர் தான் பகுத்தறிவுங்கிறது, வளர்ச்சிங்கிறது. நான் 1ஆப்ல படிச்சேன்ல, அதே பாடத்தையே இப்பவும் படிச்சுட்டு இருந்தேன்னா நான் அறிவு வளர்ச்சின்னு நினைப்பியா இல்ல எப்படி நினைப்பேன்? எனக்கு பாடம் நடத்துற ஆசிரியர் இருக்காருல்ல, அவரு என்னோட தர்க்கம் பண்ணி என்னோட பேசி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? எந்த பயிற்சியாளன் தம்பி பதக்கம் வாங்கியிருக்கான்? பயிற்சி எடுத்தவன் தான் பதக்கம் வாங்கியிருக்கான். உங்களுக்கு புரியுதா? பயிற்சி கொடுத்தவன் இருக்கான்.
அது மாதிரி அன்னைக்கு நான் பேசினதை இன்னைக்கு பேசிக்க வேண்டியது இல்லை. இப்ப என்ன பேசுறேன், இன்னைக்கு என்ன அரசியலை அக்கறையோடு இந்த மகன் எடுத்து வைக்கிறான்னு தான் நீ பார்க்கணும். இதுல கிறிஸ்தவத்துக்கு தனியா, இஸ்லாத்துக்கு தனியா, இந்துக்கு தனியா அப்படி எடுத்து வைக்க முடியாது. இதுல கன்னடருக்கு தனியா, தெலுங்குக்கு தனியா, மலையாளிக்கு தனியா எடுத்து வைக்க முடியாது. மொத்தமாவே நாட்டுக்கும் மக்களுக்கும் எது சரி, மொத்த மக்களுக்கும் எது சரியான அரசியல், எது சரியான ஆட்சி முறை, அதை தான் செய்ய முடியும். அந்த அரசியலை எடுத்து வைக்கிறோமா இல்லையான்னு தான் நீங்க பார்க்கணும். அதை சொல்லு. அதுக்கு மேல சொல்றவங்களுக்கு அண்ணன் உனக்கு சொல்லுவேன், அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு நீ கற்பிக்கலாம், பொறாமையில் இருக்கிறவனுக்கு ஒன்றையும் நீ போதிக்க முடியாது. அவர்கிட்ட சொல்லு, நீ இறைமகன் இயேசுவே வந்து சொன்னாலும் அவர் மாற மாட்டார், அவர் திமுகவுக்கு தான் போடுவார். அதனால சரி விட்டுருங்கன்ட்டு போயிரு. நீ உனக்கும் கீழே போ, அருவி மாதிரி கீழே பாய், உனக்கும் கீழே போ. ஐயா அப்துல் கலாம் அமைச்சர்களை கூட்டி பேசினாரா, எம்எல்ஏ எம்பியில கூட்டி பேசினாரா, பள்ளிக்கூடம் கல்லூரியா போய் பேச காரணம் நீங்க பதர்கள் ஆயிட்டாங்க, இன்னும் ஒரு தலைமுறையாவது தயார் செய்வோம்னாரு. அதை நீ புரியுதா? அண்ணே வணக்கம். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால நினைக்கிறேன், மதுரையில கூடல் நகர்ங்கிற பகுதியில 5 சபைகள் ஒரே நாள்ல அடிச்சு நொறுக்கப்பட்டது. அது நடந்த அடுத்த நாள் காலையிலே நீங்க விமானத்துல பறந்து வந்து மதுரையில இறங்கி காலையில இருந்து மதியம் 3 மணி வரைக்கும் அந்த 5 சபைகளையும் வந்து பார்வையிட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க. அதற்கு பிறகு ஜீசஸ் கால்ஸ்ங்கிற இடத்துல எல்லாரும் ஒருங்கிணைந்து நின்னாங்க. அந்த கூட்டத்திலையும் நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா பேசுனீங்க. பிறகு பிற்பகல் 3 மணிக்கு மேல அந்த அடிபட்டவர்கள் எல்லாம் அரசு ராஜாஜி மருத்துவமனையில இருந்தாங்க, அவங்களை எல்லாம் போய் சென்று பார்த்தீங்க. ஆனால் அதையெல்லாம் முடிச்சுட்டு உடனே திரும்ப விமானம் ஏறிட்டீங்க. அறைக்கு கூட போகல, ஓய்வு கூட எடுக்கல. ஆனால் அப்படி நீங்கள் இந்த மக்களுக்காக விழுந்து விழுந்து அவர்கள் துயரப்படும் போது, துன்பப்படும் போதெல்லாம் நீங்கள் நிற்கிறீங்க. ஆனால் இந்த அருட்தந்தையர்கள், இந்த பேராயர் ஆயர் பெருமக்கள் திருப்பலியில வாய் கூசாம ஒவ்வொரு தேர்தலும் 2019 இருந்து இப்ப முடிஞ்ச 2024 தேர்தல் வரைக்கும் திருப்பலியில அந்த ஆல்டர்ல திருப்பலி பீடத்துல நின்னுகிட்டு சீமானுக்கு போடாத அப்படிங்கிற கணக்கு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த கணக்கை மட்டும் கொஞ்சம் விளக்குங்க. அந்த கணக்கு புரிஞ்சிருந்தா நான் இங்க வந்து நிக்கிறேன். அம்மா சொல்றது, ஆயர் பெருமக்கள், என்னரும் இறை மக்கள், இஸ்லாமிய சொந்தங்கள் எல்லாருக்கும் யாருக்கு வாக்கு செலுத்தணுங்கிறது உங்க விருப்பம். எது நல்லது என்பதை தேர்வு செய்வது உங்க விருப்பம். நான் எப்படிப்பட்ட தலைவனின் பேரன்னா, வாக்கு கேட்கும் போது நிறைய செய்திகளை பேசிட்டு எனக்கு எங்க கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல, சொல்றத சொல்லிட்டேன். நல்ல மனுஷனை பார்த்து போடுங்கன்னு போன காமராஜருடைய பேரன் நான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க எது நல்லதோ அதை போடுங்க. ஆனால் திமுகவுக்கு போடு, காங்கிரசுக்கு போடுன்னு சொல்ல உரிமை உங்களுக்கு இருக்கு. சீமானுக்கு போடாதைன்னு சொல்ற உரிமை உங்களுக்கு இல்லை. அது சொல்லக்கூடாது. நீங்க என்ன செஞ்சாலும் நான் வென்றுவேன். நீங்க போடாலும் போனாலும் வென்றுவேன். அன்னைக்கு நீங்க ஒரு நாள் இந்த மாதிரி ஜப வழிபாட்டுல பேசின எல்லாரையும் நாங்க குறிச்சு வச்சிருக்கேன். நான் வந்து கேட்பேன். ஏன்னா நான் மட்டும் இல்ல, என் பின்னாடி இது மாதிரி பெரிய படையே வரும். நீங்க அன்னைக்கு ஏன் இதை சொன்னீங்க? அப்படி எல்லாரும் இல்ல, என்னை பார்த்தது இல்ல, நான் எங்க இருக்குன்னு தெரியாது. ஜப வழிபாட்டுல ஒரு அருள் தந்தை, நாம் தமிழர் என்று ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி எந்நேரானாலும் எவனை கூப்பிட்டாலும் வந்து ரத்தம் கொடுக்கறான். எந்நேரானாலும் வந்து ரத்தம் கொடுக்கறான்னா அவன் குடிக்காம படுத்திருக்கான்னு அர்த்தம். அந்த அருள் தந்தைக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். நிறைய இளங்குருமார்கள் இந்த அரசியலை அங்க அவங்க பேசினாங்களே, எப்படியாவது மாத்திரணும்னு ஒரு நல்ல தலைவனை தேர்வு செஞ்சிடணும். நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல அரசை மலரச் செய்வதை விட ஆக சிறந்த ஒரு இறைப்பணி இருக்க முடியுமா என் அன்பு மக்களை? யாராவது சொல்லுங்க. இருக்கவே முடியாது. இறைவனுக்கு இதை விட நீங்க தொண்டு செய்ய முடியாது. அதனால அவங்க சொல்றவங்க சொல்லுவாங்க, அந்த குரல் குறைவு. நம்முடைய
நல்ல அரசியல் உருவாகணும், நல்ல ஆட்சி மலரணுங்கிற எண்ணம், அந்த சிந்தனை கொண்ட இறைமக்கள் பெருகி கொண்டு வருகிறார்கள். காலம் மாறுதலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. 26 நம்ம கையில தான் ஆட்டம் இருக்க போது. தைரியமா இருக்கு, தைரியமா இருக்கு, தைரியமா இருக்கு. அண்ணே, மீண்டும் அந்த மாதிரி திருப்பலியில வந்து இது போல பேசினாங்கன்னா நான் பிரபாகரனின் தளபதியா இருக்கவா, சீமானின் தம்பியா இருக்கவா? நீங்க அந்த மாதிரி ஜெபப்பள்ளி வாழ்ந்துன இறைமகன் இயேசுவினுடைய மகனா இருந்து கேளுங்க. ஆயர் அவர்களே, நீங்க அருள் தந்தை அவர்களே, நீங்க ஏன் அநீதிக்கு துணை போகிறீங்க, தீமைக்கு இருங்க. திமுகவுக்கு வாக்கு செலுத்துறோம், சரி, அந்த ஆட்சியில் நடந்த தீமைகளுக்கு நீங்க பொறுப்பேற்பீர்களா? கள்ளச்சாராய சாவுக்கு நீங்க தான் காரணம் ஏற்பீர்களா? இல்ல 6 வயசு குழந்தையை வன்புணர்வு செய்து கொலை செய்ததுக்கு நீங்க பொறுப்பேற்பீர்களா? குடிக்க வச்சு 2,50,000 பேர் தாலி எடுத்திருக்கானே, அதுக்கு நீங்க பொறுப்பேற்பீர்களா? இந்த கணக்கில்லாத ஊழல் லஞ்சம் மதுரையில கேட்டா ஒரு மாநகராட்சியில மட்டுமே 200 கோடி ஊழல் செஞ்சிருக்கானே, திருடிருக்கானே, அதுக்கு நீங்க பொறுப்பேற்பீர்களான்னு கேளுங்க. நான் ஏற்கிறேன் என்றால் நீங்களும் அவங்களுக்கே வாக்கு செலுத்துங்க. அவ்வளவுதானே. ஆனா இலங்கையில நடந்த படுகொலைன கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் கொலைப்பட்டாங்க. அந்த படுகொலையை செய்தது காங்கிரஸ், உடன் இருந்தது திமுக. இப்படி கொலை செய்த காங்கிரஸையும் அதற்கு துணை போன திமுக கூடயும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, மிகப்பெரிய ஒரு பதட்டமாக இருக்கிறது. என்னன்னா, பைபிள்ல இருக்கு, கடைசியா இயேசுநாதையும் பரபாசையும் நிப்பாட்டி வச்சு, நான் பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இயேசுநாதரை விடுதலை செய்ய வேண்டுமான்னு கேட்டப்ப பரபாசை விடுதலை செய்யுங்கள் அந்த கூட்டம் சொன்ன மாதிரி இன்னைக்கும் இந்த கூட்டம் பரபாசை விடுதலை செய்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் அந்த கொலையில கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். சரி, கொன்றவர்கள் அதிமுக, இன்று இருப்பவர்கள் திமுக. அருணா ஜெகதீசன் சொன்ன அந்த நடவடிக்கையை இன்றைக்கு திமுகவை ஆதரிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களால செய்ய முடிஞ்சுச்சா? ஒத்த சீட்டுக்காக மொத்த கிறிஸ்தவனையும் அடகு வைக்கிறத இனிமேல் ஏற்க முடியாது. இல்ல, இதற்கு பதிலை என் அருள் தந்தை ஐயா மைப்பா ஜேசராஸ் அவர்கள் தொடக்கத்திலே சொல்லிட்டார்கள். கிறிஸ்தவர்கள் தங்களை தமிழர்கள் என்று உணரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க லட்சக்கணக்கா செத்த மக்கள் கொன்னவனுக்கே ஓட்டு போடுறான்னு நம்மால்னா அவன் தமிழன்னு தன்னை உணரல. அவன் கிறிஸ்தவங்கிறது வேற ஒரு இனம்னு கருதி கொண்டிருக்கான். இஸ்லாத்திலே அந்த சிக்கல் இருக்கு. உணர்ந்த ஒருவன் வந்தான், ஆயிரக்கணக்கா மேடையில பேசினான், என்னரும் இஸ்லாமிய மக்களேன்னு ஒரு இடத்துல கூட பேசல, என்னரும் தமிழ் மக்களேன்னு தான் பேசினான் நம்ம அண்ணன் பழனிபாபா அவர்கள். அது மாதிரி உணர்ந்தவர்கள் வருவார்கள். இந்த அரங்கில் ஒரு 50 பேர், ஒரு கூட்டத்தில் 150 பேர் இருப்பீங்கன்னு வச்சுக்கிறீங்க. இந்த 150 கிறிஸ்தவ குடி இறை மக்கள், 150 கிறிஸ்தவர்கள் தங்களை தமிழர்கள் என்று உணர்ந்து ஒரு தமிழ் மகனிடத்துல கேள்வி எழுப்ப வந்திருக்கீங்கன்னா இது மாறுதல், இது மாறுதல். இப்ப இந்த நிகழ்வை பார்க்கிறவர்கள் தமிழர்கள் நாங்கள் தான் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறோம். எது என் இன மக்களுக்கு, என் நிலத்திற்கு, என் நிலத்தின் வளத்திற்கு, என் எதிர்கால சந்ததிக்கு எது சரியான பாதுகாப்பான அரசியல் என்று அவர்கள் இனிவரும் காலங்களில் முடிவெடுப்பார்கள். அதுதான் நீங்க கவனிக்கணும். இப்ப உங்களுக்கு பிஜேபியை திமுக எதிர்க்குது என்று நம்பிக்கொண்டிருக்கிற இறை மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு சொல்வேன், ஐயா இலகணேசன் அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர் நாகாலாந்து மாநிலத்தினுடைய ஒரு ஆளுநர், பாராளுமன்ற உறுப்பினர், இந்த மாநிலத்தினுடைய பிஜேபி தலைவராக இருந்திருக்காங்க. அவருக்கு நாட்டின் முதன்மை அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்களின் சார்பில் ஒரு மலர் வளையத்தை வைத்து வணக்கம் செலுத்தும். இதை அந்த கட்சியினுடைய இந்த மாநிலத்தில் இருக்க அமைச்சர் தம்பி எல் முருகன் அவர்களிடத்தில் கொடுத்து நீங்க என் சார்பா வணக்கம் செலுத்துங்கள் செஞ்சிருக்கலாம். அந்த கட்சியை சார்ந்த ஆளுநர் ஐயா RN ரவி கிட்ட கொடுத்து நீங்க அந்த வணக்கத்தை செலுத்துங்க என்று செஞ்சிருக்கலாம். இந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்று சொல்லுகிற நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட கொடுத்து நீங்க போய் என் சார்பா அந்த மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்துங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இல்ல இந்த கட்சியின் மாநில தலைவர் மாமா நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை இந்த மலர் வளையத்தை வச்சு நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இல்ல அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற கட்சியின் தலைவர் மாண்புமிக்க எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இதில் எதையுமே செய்யாமல் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பான வணக்கத்தை
நீங்கள் செலுத்துங்கள் என்று சொல்றார் என்றால் யாரு பிஜேபியோட கூட்டு, யாரு உடன், யாரு சடன்ங்கிறதெல்லாம் நீங்க தான் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளவுதான், மேல ஒன்னும் செய்ய முடியாது. நமக்கு என்ன சந்தேகம் வந்தது, நம் மக்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படாமல் ஐயா கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்களோங்கிற ஐயமும் நமக்கு வந்துருது. சாத்தானின் செயல்கள் என்று பைபிள் குரான் எதையெல்லாம் வகைப்படுத்துது அப்படிங்கிற கேள்வியை கேட்டீர்கள் என்றால், நீங்கள் இந்த நாட்டில் நடக்கிற எல்லா நீதிகளையும் அது சொல்லுது. கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, வளங்களை சுரண்டி விற்பது, ஊழல் லஞ்சம் பெறுவது, சாராயம் காய்ச்சுவது, போதைப் பொருள் விற்பது, எதுவெல்லாம் சாத்தானின் செயலோ அதையெல்லாம் இந்த அரசு செய்தா இல்லை. நாட் ஒன்லி திமுக, காங்கிரஸ் அரசு, பிஜேபி அரசு, அதிமுக அரசு, இந்த கட்சிகள் ஆட்சிகள் செய்து அது எந்த வழியில் இதுக்கு வாக்கு செலுத்தினாலும் அது சாத்தானுக்கு செய்கிற ஊழியமாகத்தான் அமையும். நீ சாத்தானின் பிள்ளைன்னு எப்படி சொல்ல? நான் சாத்தானின் பிள்ளைன்னு உடனே சொல்ல, நான் சாத்தானின் பிள்ளைய? நான் ஏன் உடனே சொல்றேன்? இறைவனின் இறை மக்களாக இருக்க வேண்டிய எண்ணரும் சொந்தங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிவிட்டீர்களே என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன். எதுக்காக? இதுக்காக தான் சொன்னேன். ஒரு செயல், புனித செயல், இந்த திமுக அதிமுக ஆட்சியில ஒரு செயல் நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று சண்டை செய்து செத்து வர்ற உடலுக்கு 1 லட்சம் கொடுக்க துப்பு இல்ல, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குது நாடுனா நீ எப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னு பாரு. மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அவளை 12 பேர் 8 பேர் 9 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சு அவளை, அதை இந்த நாடு வேடிக்கை பார்க்குது. எல்லாமே அநீதியா இருக்குது. இது எதனுடைய ஆட்சி? நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப வியந்தது, இறந்த பிறகு எங்கேயோ நரகம் இருக்கு சொர்க்கம் இருக்குன்னு தேடிட்டு இருக்க. யாருக்குடா தெரியும் இது இன்னொரு கிரகத்தின் நரகமா கூட இருக்கும்டாங்கிற அந்த பூமியை. நீ வேற இடத்துல நரகம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. வேற கிரகத்தின் நரகமா இந்த பூமி இருக்கலாம்டா. ஏன்னா நீ நரகத்துல என்னென்ன இருக்குன்னு தெரியும், அதெல்லாம் இங்க இருக்கு. என்ன எங்க ஐயா திரிக்கிறாங்க, அதெல்லாம் இங்க இருக்கு. என்னுடன் பிறந்தார்களே, அதெல்லாம் இங்க இருக்கு. அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், இது 3ம் விற்பனைக்கு வந்துவிட்ட ஒரு நாடு இல்லை என் அன்பு மக்களே, சுடுகாடு, அது நரகம். கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அதன் மக்களுக்கு தேவை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் சேவை. தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியாத தேசம் அது நாடு, அது அரசு. அது அரசா தரிசா? ஒரு தன் தேசத்தின் குடிகளுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியல. தண்ணி வேணுமான்னு எங்க ஐயா கேட்டாப்ல, அந்த போத்தல் எடு, என்ன இளவு, இது உரிமையாளர் எவன், இது யாரு, ஜாஸ், இவன் இந்த எங்கிட்டு இருக்கான், இவன் எங்க தண்ணி எடுக்கிறான்? மக்களுக்கு கிடைக்காது, அரசாங்கத்துக்கு கிடைக்காது, இந்த மாதிரி அயோக்கிய பயில்களுக்கு எப்படி கிடைக்குது? ஏப்ரல் மேல குடத்தை வச்சுக்கிட்டு மயில்கள் கணக்காக என் தாய்மார்கள் நிற்கும் போது ஒரு கடையில் அடிச்சா அப்பள கேன 50 கேன கொண்டாந்து இறக்கி விட்டு போறானே, அவனுக்கு மட்டும் இப்படி தண்ணி கிடைக்குது? இந்த கேள்வியை எனக்கு தவிக்குது. போத்தல குடிச்சிடறேன். காக்கை, குருவி, கொக்கு, சிட்டு, மான்மைன்னெல்லாம் என்ன பண்ணும்? இதை சிந்திக்காத என்ன நீ இறை மக்களா இருந்து என்ன பண்ண போற? 5 வேளை தொழுது என்ன பண்ண போற? அனுதினமும் ஜெபிச்சு என்ன பண்ண போற? கோயில்ல போய் கிடா வெட்டி பொங்க வச்சு என்ன போற? என்ன பண்ண போற? அதை என்றைக்கு அதை உணர்கிறாயோ அதுக்கு பேர் தான் உயிர்மை நேயம். இந்த காக்கை என்ன செய்யும்? இந்த கொக்கு என்ன செய்யும்? இந்த புறா என்ன செய்யும்? வலையொலி இருக்கு, தட்டுங்க. பாம்பு வருது, கொத்த வருதுன்னு நினைக்காம அது மயங்கிறத பார்த்து ஒரு போத்தல் எடுத்து கொடுக்குறான், தண்ணியை குடிச்சிட்டு போகுது. அணிலு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிள்ளை எப்படி கும்பிட்டு 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 தண்ணி கேக்குது. வேணா இருக்கு, நான் வேணா அனுப்புறேன். நாங்க பரப்பணும். குரங்கு ஓடி அந்த தண்ணிக்கு கும்பிட்டு கேக்குது. ஒரு மாடு, ஆடு எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுது தண்ணிக்கு பாருங்க. அந்த காட்டுறாப்ல நாய் பைப்புல போய் நின்றுட்டு இருக்கு. இது வந்து நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இது நாடுன்னு, சுடுகாடு, இது நரகம்.
சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட்டை விட்டு அங்க போய் தண்ணி இருக்கா காத்திருக்கான்னு பாக்குறத நிப்பாட்டு, சாமி இங்க இருக்கிற தண்ணியையும் காத்தையும் காப்பாத்த வா சாமின்னு கூப்பிடுறோம். உங்களுக்கு புரியுதா? புரியுதா? அதுதான் இங்க இருக்கிறது. சும்மா பிஜேபிக்கு நாங்க கொள்கை எதிரின்ல, எந்த கொள்கையில எதுக்குற? அதான கேள்வி. என் தம்பி அன்னைக்கு மேடையில சொல்றாரு, வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதீங்க, உண்மையானவனான்னு பாருங்கன்னு. கெட்டவன் எப்படா உண்மையா இருப்பேன்? நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதீங்க, உண்மையா இருக்கானான்னு பாருங்க. நல்லவன் உண்மையா இருப்பான், கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான்? கெட்டவன் உண்மையா இருப்பான் கெட்டதுக்கு. அப்ப எப்படி நீ உணர்ந்து பேசுறியா, அடுத்தவன் எழுதி கொடுத்து பேசுறியா? அவன் எழுதி கொடுத்தவன் முட்டாப்பையில இருக்கான்னு உனக்கு தெரியுதா இல்லையா? அவன் முன்னாடி நின்று கூடி இருந்தவன் கேட்க மாட்டான், உங்க அண்ணன் கேட்பானா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லணும்ல. பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி, அது வல்ல கொள்கை. உன் கொள்கை என்னன்னு சொல்லு, பிஜேபிக்கு எதிராக இருக்கல நான் பாக்குறேன். அதான முக்கியம். அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்குப்பா சொல்லுப்பா. கொள்கை எதிரி, அப்ப கொள்கை வேற அரசியல் வேறைய? யாரா உனக்கு சொல்லிக் கொடுக்குற யோக்கியப்ப? யாரா அதெல்லாம்? எவன்டாவே? நான் பல தடவை சொல்லிட்டேன், கொள்கையை மாத்த எழுதி கொடுக்குற ஆளப்பையில ஆளை மாத்து. அடுத்தவன் பேச்சு கேட்காத, ஒரு தடவை அண்ணன் பேச்சு கேளுன்னு பல தடவை சொல்லிட்டேன். அவனுக்கு ஏதாவது அறிவு இருந்தா சொல்லிக் கொடுப்பான. கொள்கை என்ன, அரசியல் என்ன? சரி, கொள்கை எதிரி, அப்ப பிஜேபி அரசியல் செயல்பாடு ஏத்துக்கிறியா? திமுக அரசியல் எதிரி, அவன் கொள்கை நிலைப்பாட்டை ஏற்கிறியா? கொள்கை தானே அரசியலா? இது என்னது? ஏன் கொள்கை இது? நான் சொல்றேன், நான் வந்தேன்னா இதை செய்வேன். என்னுடைய பொருளாதார கொள்கை தற்சார்பு, பசுமை, தாய்மை, பொருளாதாரம். என்னுடைய கல்வி கொள்கை தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமை. ஒவ்வொன்றையும் நாங்க சொல்றோம், இப்படி செய்யறோம். இதுல இருந்து நான் மாறுபடுறேன். அதுதானே. சும்மா பிஜேபிக்கு எதிரி. பிஜேபி ஏன் எதிரி? ஏன் எதிரி? ஏன் அவன் மானுட குலத்தின் பகைவன்? ஏன் இவன் ஏன் குடிசையில் இருக்கான்? இவன் பசியோடு இருக்கான்? இவன் தீண்டத்தகாதவனா இருக்கான்? இவன் ஏன் தாழ்த்தப்பட்டவனா இருக்கான் என்றால் அவன் வாங்கி வந்த வரம், அவன் கர்மா, அவன் விதி என்று சொல்லும். அதனால சொல்ற நீ மனித குலத்தின் எதிரின்னு. கொரோனா நேரத்திலே என் உடன் பிறந்தார்களே, கொரோனா நேரத்திலே மக்கள் இடம்பெற முடியவில்லை. பல 100 மைல்கள் நடந்து நடந்து பல 100 கிலோமீட்டர் நடந்து வந்தார்கள். வரும்போதே பிரசவித்தவர்கள், இறந்த பிள்ளைகளின் தோளில் தூக்கி கொண்டு வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இன்னும் காணொலியில் இருக்கு, நீங்க பார்க்கலாம். அப்பா அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட, நிதியமைச்சர்கிட்ட கேட்கும்போது, அவர்கள் ஊடகவியலாளர் கேட்கும்போது, மக்களை இப்படி துயரப்பட விட்டுட்டீங்களே, நீண்ட தூரம் இப்படி இடம்பெற முடியாத போக்குவரத்து வசதி இல்லாம நடக்க விட்டுட்டீங்களேன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில், இப்ப சீமான்ட கேட்கிறாங்க. நான் சொல்றேன், உண்மையிலேயே வலி மிகுந்திருக்கு, மிகுந்த வேதனை இருக்கிறது. அந்த மக்கள் கால்வலிக்க நடந்து போற அந்த வலியை நாங்களும் உணர்கிறோம். அவர்கள் கூடவே நடந்து செல்கிறோம். அந்த துயரத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம். இது தவிர்க்க முடியாத ஒரு பேரிடர். இதிலிருந்து நம் நாட்டு மக்கள் மீண்டு வருவோம். நம்பிக்கையோடு பயணியுங்கள். இது எதிர்பாராத ஒரு பேரிடராகிவிட்டது. உங்களுடைய துயரத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டு பங்கேற்கிறோம். முழுக்க முழுக்க எங்கள் அரசு உங்களோடு நிற்கிறது, உங்களுக்கு பாதுகாப்பா நிற்கிறது என்று பேசுவது எப்படி இருக்கும்? இது யார் பேசியிருப்பா? நாம. அவங்க என்ன பேசுறாங்க? அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்க கூட போய் அவங்க லக்கேஜை வாங்கிட்டு கூடவே நடங்களே. இந்த சிந்தனை மனித குலத்திற்கு எதிரான சிந்தனை. விளங்குதா? இப்ப எந்தெந்த இடத்துல மாறுபடுறோம்னு. நீ வணங்குகிற சாமியை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப. நான் வாழுகிற பூமியை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கும்பிடுறதுக்கு கோடி சாமி இருக்கு, வணங்குறதுக்கு கோடி சாமி இருக்கு, வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பத்தியெல்லாம். நீ கோயிலை விட்டு வெளியில வர மாட்ட, என் குடிசைக்கு வர மாட்ட. இங்க இருக்கிற இந்த தூரத்தை நீங்க கவலை பண்ணும். அதை விட்டு மண்ணு வெட்டி போறது, மலை வெட்டப்படுறது, கடலுக்குள்ள பிளாஸ்டிக் குப்பை நிறையிறது. இந்த நாடு என் நாட்டு மக்கள் காற்றை சுவாசிக்காமல் கந்தக தூசியை சுவாசிக்கிறது, குடிக்க நீர் இல்லாமல் அல்லாடுவது, உணவு இல்லாமல், விளைய வச்ச உணவுப் பொருளை சேமிக்க உணவு கிடங்கு இல்லாமல், இந்த நிலையில் இருக்கிற மக்களுக்காக இந்த ஆட்சிகள் கட்சிகள் பேசாது.
அதனால இந்த கட்சிகள் நிலைப்பாடு கொள்கையிலிருந்து நாங்கள் மாறுபடுறோம்ங்கிறது மாற்று. அதை பத்தி பேசாம சும்மா இந்த சாமியார் சரியில்லை, இந்த சாமியார் சரியில்லை, ஏன் சரியில்லை, இதனால சரியில்லை, இந்த சாமியார் சரியில்லை, இப்ப எந்த சாமியார் சரியில்லை, அந்த சாமியார் சரி இல்ல, இந்த சாமியார் சரி, இந்த சாமியார் எதையாவது ஒண்ணு சொல்லணும்ல. சரியில்லை என்று சொல்வது எவனும் சொல்லுவான், எது சரி என்று சொல்வதற்கு தான் இங்க ஆழ்த்தப்படுது. அதை கவனத்தில் எடுத்துக்கணும். இனிமேலாவது எண்ணறு மக்கள் எளிதானதை செய்யாமல் சரியானதை செய்ய பழகுங்கள். ஜெயிக்கிற பக்கம் நிக்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள், நீங்கள் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வையுங்கள். சரியானது வென்றே தீரும் என்கிறான் சேகுவேரா. நாம் சரியானவர்கள், சரியானதை செய்கிறோம், வென்றே தீரும். வணக்கம், நான் கமுதியிலிருந்து வரேன். நான் என்னுடைய மாமாவும் கமுதியிலிருந்து வர்றோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் 12 வருஷமா வடகிழக்கு மாநிலங்களை ரொம்ப அனுபவிச்சேன். இன்னர் லைன் பெர்மிட் பத்தி உள்ள நுழைய முடியல, வெளியில வர முடியல. அது இருந்தா தான் வர முடியும். அந்த மாதிரி கஷ்டத்துல வடவர்கள் வந்து, நான் ஏற்கனவே வடநாட்டு பெண்ணை தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் டெல்லியில. வடநாட்டுக்காரங்க இங்க ஈஸியா வந்துட்டு போயிடுறாங்க, நம்ம அங்க போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப நம்ம நாட்டுல ஒவ்வொரு தடவையும் ட்ரெயின்ல பார்க்கும்போது அவ்வளவு வடவர்கள் வர்றாங்க, ரொம்ப பயமா இருக்கு. கொலை, கற்பழிப்பு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நான் எப்படி வடகிழக்கு மாநிலங்களுக்கு போகும்போது இன்னர் லைன் பெர்மிட் போட்டாங்களோ, அதே மாதிரி நீங்க கூடிய சீக்கிரம் இன்னர் லைன் பெர்மிட் அமல்படுத்தி சட்டப்படுத்தி கூடிய சீக்கிரம் பண்ணுவீங்களா? இல்ல, இந்த நிலத்துல உள்நுழைவு அனுமதி, அந்த இன்னர் லைன் பெர்மிட்டை பத்தி வலியுறுத்தி பேசிக் கொண்டிருக்கிற ஒரே இயக்கம், ஒரே ஆளு நான் தான். நீங்க வடகிழக்கு மாநிலத்தில் வாழ்ந்துங்கிறீங்க, நான் போய் வரேன்ல, நான் எடுத்துக்கிட்டு தான் போனோம். அது மாதிரி இன்னர் லைன் பெர்மிட், உள்நுழைவு அனுமதியை கொடுன்னு சொல்லி தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்கேன், வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப அது மெதுவா இப்ப அதுக்கு வருது அரசு நம்ம அழுத்தத்தால. உறுதியாக நாம் வரும்போது உள்நுழைவு அனுமதியை எடுக்க சொல்லுவோம். அவர்கள் உள்நுழைய வேண்டிய அவசியத்தை தடுப்போம். அவங்க வரமாட்டான், நான் வந்துட்டேன்னா அங்கே நின்றுவான், இருக்கிறவனும் கிளம்பிடுவான். உங்களுக்கு புரியுதா? நல்லது. அடுத்து கடைசி கேள்வி, நீங்களாவது நல்லபடியா வேலை செய்யுங்க. ஆமா, கடைசி கேள்வி. வணக்கண்ணே. அண்ணா, நான் வந்து திருவரங்கம் தொகுதி, என் பேர் டி சில்வா. ஆனால் இப்போ வந்து கிறிஸ்தவ மதத்தில் வந்து கட்டாய மத மாற்றம் வந்து நடைபெறுதுண்ணே, பல இடங்கள்ல வந்து நடைபெறுது. அது வந்து குறிப்பிட்ட இவங்க பண்றாங்க, அவங்க பண்றாங்க, குறிப்பிட்ட குழுவினர் வந்து பண்றாங்க. இதனால என்ன நடக்குதுன்னா, மற்ற மதத்துக்காரங்க வந்து நம்மளை பார்க்கும்போது ஒரு வெறுப்புணர்வோட பார்க்குறாங்க. இது வந்து எப்படின்னா, ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ள ஒரு குடும்பத்தில் போய் இவங்க வந்து பேசி அவங்களுக்கு ஒரு உதவியை பண்ணி அவங்கள கட்டாயமாக மதம் மாற்றம் பண்ணுறாங்க. நானும் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் இது வந்து பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. இதை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களா? இது இல்லை, நான் காமிக்கிறேன். தம்பி தம்பி தம்பி, ஐயா ஐயா, கொஞ்சம் உட்காருங்க. இல்ல அண்ணே, ஐயா ஐயா, சரி. அதாவது அண்ணன் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டாங்க. மதம் 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 ஒரு பக்கம் கிடையாது. அவர் தெரியாம பேசுறார். இருங்க. மதம் மாறுவது என்பது நான் பேசுகிறேன். இருங்க, நான் இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நானும் தமிழனாக பிறந்தவன். இருங்க, நான் தமிழனாக பிறந்தவன், இந்துவாக வளர்க்கப்பட்டவன். ஆனால் நான் மன நிறைவோடு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எவனோ எனக்கு எந்த துண்டும் கொடுக்கல, எந்த ஒரு பணமும் கொடுக்கல. நான் மனப்பூர்வமாய் கிறிஸ்துவின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை யாரும் பரப்ப வேண்டாம். இது இந்துத்துவத்துடைய சதிகார செயல்.
எனவே நாங்கள் ஒரு மனதாக கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே எதுவும் எதை கொண்டும் நாங்கள் மாறவில்லை என்பது உண்மையான ஆணித்தரமான உண்மை செயல். நன்றி. சரி, நன்றி நன்றி. அண்ணன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதாவது மதம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட உரிமை. ஒண்ணு கணிச்சுக்கிறீங்க, கிறிஸ்தவ மதம் மாத்திருக்கணும் அப்படின்னா வெள்ளக்காரன் இந்த நாட்டை ஆண்ட காலத்துல அவன் அவ்வளவு ராணுவ வலிமை வச்சு அவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறை வச்சிருந்தவன் மொத்த பேருமே கிறிஸ்தவரா மாத்திருக்கலாம். ஆமா, பாபர் நினைச்சிருந்தா அவர் எல்லா பேரையுமே கிறிஸ்தவ இஸ்லாமியனா மாத்திருக்கலாம். அது செய்யல. நீங்க இங்க இருக்கிற மக்களுக்கு இப்ப அரசியல் செய்யறவர்களுக்கு இது ஒரு கருவியா இருக்கு. அதனால கட்டாய மதம் விருப்ப மதம் அவனவன் விரும்பி ஏற்பான். நான் என்ன இலையில நீ என்ன உணவை வச்சாலும் எதை முதல்ல எடுத்து சாப்பிடுறதுன்னு முடிவு எடுக்கிறது நான் தான். இது நல்லா இருக்கும் சாப்பிடு, இது நல்லா இருக்கும் சாப்பிடு நீ சொல்லக்கூடாது. எனக்கு எது பிடிக்குமோ அதை தான் நான் செய்ய முடியும். எனக்கு கிறிஸ்தவம் விருப்பமா இருக்கு ஏற்கிறேன், இஸ்லாம் விருப்பமா இருக்கு ஏற்கிறேன், இந்து மதம் இந்த சமயம் எனக்கு விருப்பமா இருக்கு அதுல இருக்கேன் தொடர்றேன். எனக்கு நீ ஏன் சிவனை கும்பிடுற முருகனை கும்பிடாம, நீ ஏன் விநாயகரை கும்பிடுற, நீ வந்து கிருஷ்ணரை கும்பிடாம, இது எனக்கானது. மதம் என்பதும் இறை வழிபாடு என்பதும் உணவு என்பதும் உடை என்பதும் அவரவர் உரிமை. அதை போட்டு குழப்பிக்கிற கூடாது. இந்த கட்டாயம்ங்கிற சொல்லு அது நம்ம ஏற்க முடியாது. நமக்கு தெரிஞ்சு எங்க நடந்ததா இல்ல, அதனால அதை விட்டுருவோம். அது அல்ல இங்கே விவாதம். ஆமா, அதனால அன்புக்குரியவர்களே, இதுகாரும் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கேள்விகளை முன்வைத்து அண்ணன் சீமானிடம் பேசி இருக்கிறீர்கள். அது இருந்து எல்லாருக்கும் ஒண்ணே கொஞ்சம் எனக்கு பயணத்துக்கு நேரம் ஆகுது. இன்னும் ஒரு சந்திப்புல பேசுவோம், நிறைய மனமிட்டு பேசுவோம். இதுல ஒவ்வொருத்தருக்குள்ளே வருத்தங்கள் இருக்கும், காயங்கள் இருக்கும். கடந்த காலம்னு பேசிக் கொண்டிருக்காமல் எதிர்காலத்துல நம் பிள்ளைகளுக்கு எது சரியான அரசியல், எது பாதுகாப்பான அரசியல், எது எந்த அதிகாரம் இந்த நிலத்தை வளத்தை இந்த மண்ணை மக்களை பாதுகாக்கும் என்பதை புரிந்து கொண்டு என்னரும் இறை மக்கள், என் இனிய சொந்தங்கள், இஸ்லாத்தை கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற என் அருமை தமிழ் சொந்தங்கள், இனிவரும் காலங்களில் நீங்கள் ஆழ்ந்து தெளிந்து யோசித்து வாக்கு செலுத்துங்கள். எங்களுக்கு செலுத்துங்கள் என்று நான் எப்பவும் கேட்கல. எது சரியோ அதை செய்யுங்க. அதுதான் உண்மையிலேயே இறை மக்களுக்கு அழகு. அந்த வழியில் செய்யுங்கள். மறுபடியும் சொல்றேன், அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொன்ன இறைமகன் இயேசுவின் வாக்கியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உன்னுடைய அதிகாரத்தை உன் இனம் சாராதவனிடத்தில் ஒப்படைக்காதே என்று சொன்னதையும் நினைவில் வையுங்கள். அந்த புரட்சி தீயை, அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அணைய விடாமல் அடைகாப்பது நம் ஒவ்வொருடைய கடமை. நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு நன்றி. உங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அருள் கூர்ந்து அனைவரும் உணவு உண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த அத்துணை உள்ளங்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வை சிறப்பாக முடிக்க ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி. அனைவரும் உணவருந்தி விட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.